நமது நம்பிக்கையின் ஆதாரமாக இருக்கிற கிறிஸ்தேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ನಮಗೆ ನಂಬಿಕೆಗೆ ಆಧಾರವಾಗಿರುವ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆಯಾಗಲಿ. இந்த நாளிலும் தேவனுடைய உன்னதமான வசனத்தோடு கூட இங்கே வந்து நிற்பதற்கு அவர் தந்த கிருபைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்கிறேன். ಈ ದಿನವೂ ಸಹ ದೇವರ ವಾಕ್ಯದೊಂದಿಗೆ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ನಿಂತುಕೊಳ್ಳುವ ಅವಕಾಶಕ್ಕಾಗಿ ನಾನು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்கு தொடக்கமாக 56வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாம். Psalms 56 verse 3. ನಮ್ಮ ಧ್ಯಾನಕ್ಕಾಗಿ ಕೀರ್ತನೆ 56 3ನೇ ವಚನ. ನನಗೆ ಹೆದರಿಕೆ ಉಂಟಾದಾಗ ನಿನ್ನನ್ನೇ ಆಶ್ರಯಿಸಿಕೊಳ್ಳುವೆನು. நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். ನನಗೆ ಹೆದರಿಕೆ ಉಂಟಾದಾಗ ನಿನ್ನನ್ನೇ ಆಶ್ರಯಿಸಿಕೊಳ್ಳುವೆನು. இன்றைக்கு நம்முடைய இந்த சிறிய தியானம் விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே பயம் என்பதை குறித்ததான ஒரு ஆதாரத்தின் இந்த வசனத்தின் ஆதாரத்திலே நாம் தியானிக்க இருக்கிறோம். ವಿಶ್ವಾಸಿಗಳ ಜೀವಿತದಲ್ಲಿ ಭಯ ಉಂಟಾಗುವ ಈ ಒಂದು ವಾಕ್ಯದ ಒಂದು ಆಧಾರದ ಮೇಲೆ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக நான் என்னுடைய உறவினருடைய வீட்டிற்கு போயிருந்த பொழுது அங்கே அவருடைய ஷோகேஸில் கூர்காக்கள் பயன்படுத்துகிறதான ஒரு கத்தியை பார்த்தேன். ಕೆಲವು ದಿನಗಳ ಹಿಂದೆ ನನ್ನ ಸಂಬಂಧಿಕರ ಮನೆಗೆ ಹೋದಾಗ ಅಲ್ಲಿ ಒಂದು ಶೋಕೇಸಿನಲ್ಲಿ ಗೂರ್ಖ ಅವರು ಉಪಯೋಗಿಸುವ ಒಂದು ಕತ್ತಿಯನ್ನು ನಾನು ನೋಡಿದೆ. அதற்கு அவர்கள் சொல்லுகிற பெயர் குக்ரி என்று அதை அழைக்கிறார்கள் அவருடைய மொழியில். ಅವರ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಕುಕ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಕರೆಯುತ್ತಾರೆ. அது அந்த கத்தியை பார்க்கும் பொழுதே அது ஒரு நல்ல ஒரு வீரம் நிறைந்த அதனுடைய பலத்தை பறைசாற்றக்கூடியதாக இருந்தது. ಕತ್ತಿಯನ್ನು ನೋಡುವಾಗ ಅದು ವೀರ ಮತ್ತು ಆ ಒಂದು ಬಲ ಎಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಬೇಕಾಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅದು ತೋರಿಸುತ್ತದೆ. அதுல ஒரு இப்படியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுல எழுதியிருந்தது. ಆ ಒಂದು ಕತ್ತಿಯ ಮೇಲೆ ಒಂದು ಬರವಣಿಗೆ ಇತ್ತು. If a man says he is not fear of dying, either he must be lying or he is a Gurkha. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ನನಗೆ ಮರಣ ಭಯ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ಅವನು ಒಂದು ವೇಳೆ ಆತನು ಸುಳ್ಳಾಡುತ್ತಿರಬಹುದು, ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಆತನು ಗೂರ್ಖವಾಗಿರಬಹುದು. என்ன ஒரு கம்பீரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லையா? ತುಂಬಾ ಗಂಭೀರವಾದ ಒಂದು ಮಾತಾಗಿದೆ. அது அன்னைக்கு அதோட நான் கடந்து போயிட்டேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில சில மாதங்களுக்கு முன்பதாக இந்த பயம் என்கிறதான தலைப்பிலே படிக்கும் பொழுது அந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்தது. ನಾನು ಆ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನಾನು ಅನೇಕ ದಿನಗಳಾದವು. ಆದರೆ ಇತ್ತೀಚಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಭಯದ ಕುರಿತಾಗಿ ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತಿರುವಾಗ ಆ ಒಂದು ಮಾತು ನನ್ನ ನೆನಪಿಗೆ ಬಂತು. நேற்றும் என்றும் மாறாத ஒரு ரட்சகரை சொந்த தெய்வமாக கொண்டிருக்கிறதான நாம் அப்படிப்பட்டதான ஒரு வாக்கியத்தை இன்றைக்கு ஒரு விசுவாசியாக்கிய என்னால் சொல்ல முடியுமா என்ற ஒரு யோசனை இதை படிக்கும் பொழுது வந்தது. ಎಂದಿಗೂ ನಿನ್ನೆ ಇಂದು ಎಂದಿಗೂ ಬದಲಾಗದೇ ಇರುವ ದೇವರು ಆತನು ನಮ್ಮ ರಕ್ಷಕನಾಗಿರುವಾಗ ನಾವು ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿರುವಾಗ ಈ ಮಾತು ನಮ್ಮ ಬಾಯಿಂದ ಬರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಆಲೋಚನೆ ಮಾಡುತ್ತಾ ಬಂದಿದ್ದೇನೆ. நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை பார்த்து சொல்லும் பொழுது ஒரு விசுவாசியை பார்த்து சொல்லும் பொழுது if a person says he is not afraid of dying, either he must be lying or he must be a believer. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಆತನು ಮರಣ ಭಯ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ಒಂದು ವೇಳೆ ಆತನು ಒಬ್ಬ ಸುಳ್ಳಾಡುತ್ತಿರಬಹುದು, ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಆತನು ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿರಬಹುದು. கேட்கிறது ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? ಕೇಳುವುದಕ್ಕೆ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ. இப்படி நம்முடைய வாழ்க்கையின் சாட்சியாக இருந்தால் நல்லா தான் இருக்கும் இல்லையா? ಈ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಜೀವನ ಒಂದು ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುವುದಾದರೂ ಒಳ್ಳೆಯದಾಗಿರುತ್ತದೆ. கேட்கும் போதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அந்த சூழ்நிலைக்குள்ள போகும்போது அப்பதான் கொஞ்சம் நம்முடைய விசுவாசம் மாற்றம் என்றது கொஞ்சம் ಕೇಳುವುದಕ್ಕೆ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಆದರೆ ಅಂತ ಒಂದು ಘಟನೆಗೆ ನಾವು ಹಾದು ಹೋಗುವಾಗ ನಮ್ಮ ಒಂದು ವಿಶ್ವಾಸ ನಂಬಿಕೆಗೆ ಒಂದು ನಡುಕುಂಟಾಗುತ್ತದೆ. நேற்றைய தினத்துல நம்முடைய பைபிள் ஸ்டடியில் ஒரு முக்கியமான காரியத்தை படிச்சோம். ನಿನ್ನೆ ರಾತ್ರಿ ಸತ್ಯವೇದ ಅಧ್ಯಯನದಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾದ ಅಂಶಗಳನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತಾ ಬಂದೆವು. தேவன் நியமித்த 3 காரியங்கள் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த 3லுமே மனிதர்கள் தோல்வியடைந்தார்கள். ದೇವರು ಸ್ಥಾಪಿಸಿದ 3 ಉದ್ಯೋಗಗಳು ಮನುಷ್ಯರಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದು, ಆದರೆ ಮನುಷ್ಯರು ಆ 3 ಉದ್ಯೋಗಗಳಲ್ಲಿ ಅವರು ಸೋತು ಹೋದರು. ஆனால் அவை 3ம் கிறிஸ்துவுக்குள்ளாக பரிபூர்ணப்பட்டது என்று பார்த்தோம். ಮತ್ತು ಆದರೆ ಆ 3 ವಿಷಯಗಳು ಅಥವಾ 3 ಉದ್ಯೋಗಗಳು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನೆರವೇರಿಸಲ್ಪಟ್ಟಿತು. அந்த 3 காரியங்களாகிய
தீர்க்க தரிசனம், ராஜாங்கம் மற்றும் ஆசாரியத்துவம், இவை மூன்றையும் அவர் நிறைவேற்றின பிற்பாடு என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் போயிருக்கிறார். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಈ ಮೂರು ಉದ್ಯೋಗಗಳು, ಪ್ರವಾದಿ ಮತ್ತು ಯಾಜಕ ಮತ್ತು ಅರಸುತನ, ಈ ಮೂರು ವಿಷಯಗಳನ್ನು ನೆರವೇರಿಸಿ ಆತನು ನಾನು ಮಾದರಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ದೇನೆ, ನನ್ನನ್ನು ಅನುಸರಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಆತನು ಹೋದನು. அவர் போகும் பொழுது அவருடைய பரிபூரணத்தின் நிமித்தமாக நம்மையும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றிவிட்டு இந்த நாளிலே இங்கு அழைத்திருக்கிறார். ಆತನು ಹೋಗಿ ಪರಿಪೂರ್ಣ ಮಾಡಿದ ವಿಷಯಗಳನ್ನು ಪರಿಪೂರ್ಣದಿಂದ ಆತನು ಮಾಡಿ ಹೋಗಿದ್ದರಿಂದ ನಮ್ಮನ್ನು ರಾಜ್ಯರನ್ನಾಗಿ ಯಾಜಕರನ್ನಾಗಿ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಮಾಡಿದ್ದಾನೆ. முன்பு நியமித்த ராஜாக்கள் தோற்று போனார்கள், ஏனென்றால் அவர்களால் ஒரு சாக்கு சொல்ல முடியும், எங்களுக்கு சரியான முன்னோடி இல்லை என்று. ಹಿಂದೆ ಇದ್ದ ರಾಜರು ಅವರು ಸೋತು ಹೋದರು, ಅವರು ಒಂದು ನೆವವನ್ನು ಕೊಡಬಹುದು, ಕಾರಣ ನಮಗೆ ಒಂದು ಮಾದರಿ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ஆனால் இன்றைக்கு நாம் அதை போன்ற அநேக சாக்கு போக்குகளை சொல்ல முடியாது, ஏனென்றால் கிறிஸ்துவே நமக்கு முன்னோடியாகவும் அவருடைய வசனத்தை நமக்கு வழிநடத்தும்படியாகவும் கொடுத்திருக்கிறார். ಆದರೆ ನಾವು ಯಾವ ನೆವಗಳನ್ನು ಕೊಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ಕಾರಣ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತಾನೇ ನಮಗೆ ಮಾದರಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ದಾನೆ. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ನಮಗೆ ಮಾರ್ಗದರ್ಶನ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ತನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಸಹ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. எனவே அப்படியாக தோற்று போன ஒரு ராஜாவினுடைய வாழ்க்கையில அவன் எப்படியாக பயந்து சூழ்நிலையை கையாண்டான் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ளலாம். ರಾಜರಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಆತನು ತನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸೋತು ಹೋದ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆತನು ಭಯ ಹಿಡಿದವನಾಗಿದ್ದನು ಮತ್ತು ಆ ಒಂದು ಸನ್ನಿವೇಶವನ್ನು ಹೇಗೆ ವಿವರಿಸಿದನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡೋಣ. பொதுவாக விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே அவன் இரண்டு விதமான பயங்களை கண்டிப்பாக வாழ்க்கையிலே கையாண்டுதான் ஆக வேண்டும். ಸಾಧಾರಣವಾಗಿ ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎರಡು ಭಯವನ್ನು ಆತನು ವಿವರಿಸಲೇಬೇಕು. ஒன்று தேவனுக்கு பயப்படுகிற பயம், அது கண்டிப்பாக இருக்க வேண்டும். ಒಂದು ದೇವರ ಭಯ, ಅದು ಖಂಡಿತವಾಗಿ ವಿಶ್ವಾಸಿಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರಬೇಕು. மற்றொன்று உலகத்தை குறித்தும் சூழ்நிலையை குறித்தும் பயப்படுகிறதான பயம், இது கண்டிப்பாக இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. ಎರಡನೇದಾಗಿ ಈ ಲೋಕದ ಕುರಿತಾದ ಅಥವಾ ಸನ್ನಿವೇಶದ ಒಂದು ಭಯ, ದೇವರ ವಾಕ್ಯ ಇದು ಇರಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ತಿಳಿಸಿಕೊಡುತ್ತದೆ. ஆனால் நம்முடைய இந்த பாவம் உலகத்தின் நிமித்தமாகவும் நம்முடைய பலவீனங்களின் நிமித்தமாகவும் இது அப்படியே ஆப்போசிட்டாக நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. ಆದರೆ ಈ ಪಾಪ ತುಂಬಿದ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವಿರುವ ಕಾರಣದಿಂದ ಮತ್ತು ನಾವು ಬಲಹೀನರಾಗಿರುವ ಕಾರಣದಿಂದ ಇದು ವಿರುದ್ಧವಾಗಿ ಅಥವಾ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆ ಭಯವನ್ನು ಸಂಭವಿಸುತ್ತದೆ. நாம் சூழ்நிலையை குறித்து எப்பொழுதுமே அடிக்கடி பயந்து கொண்டிருக்கிறோம். தெய்வ பயம் அப்பொழுது அவ்வப்போது எட்டி பார்க்கிறது. ಲೋಕದ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡುವಾಗ ಅದರ ಕುರಿತಾದ ಭಯ ಯಾವಾಗಲೂ ನಮಗೆ ಇರುತ್ತದೆ, ಆದರೆ ದೇವ ಭಯ ಅದು ಯಾವಾಗಲಾದರೂ ಬಂದು ಹೋಗುತ್ತದೆ ಅಷ್ಟೇ. வாசிக்க வேண்டாம். 2 தீமோத்தி 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் என்று இதை குறித்து படிக்கிறோம். பயப்படுதலின் ஆவி என்று. 2 ತಿಮೋತಿ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಚನದಲ್ಲಿ ಭಯದ ಆತ್ಮ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த ஆவியை நாம் கொஞ்சமாக அனுமதித்தால் போதும், இது அநேக குழப்பங்களை உண்டு பண்ணும். ಒಂದು ವೇಳೆ ಈ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನುಮತಿಸುವುದಾದರೆ ತುಂಬಾ ಗಲಿಬಿಲಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. பயப்படாத மனிதன் யாருமே இருக்க முடியாது. ಹೆದರಿಕೆ ಭಯ ಇಲ್ಲದ ಮನುಷ್ಯನು ಯಾರೂ ಇಲ್ಲ. பயம் நம்மை எதிர்பாராத வேளையிலே நம்மை தாக்கும், ஆனால் அது நம்மை ஆட்கொள்ளும்படி அதை அனுமதிக்க கூடாது. ಒಂದು ವೇಳೆ ಭಯ ಎದುರು ನೋಡದೇ ಇರುವ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರಬಹುದು, ಆದರೆ ಆ ಭಯ ನಮ್ಮನ್ನು ನಿಯಂತ್ರಿಸಿದ ಹಾಗೆ ನಾವು ನೋಡಿಕೊಳ್ಳಬೇಕು. அங்குதான் ஒரு விசுவாசியும் அவிசுவாசியும் வேறுபடுகிறார். ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇಂತಹ ವಿಷಯದಲ್ಲಿ ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿ ಅವಿಶ್ವಾಸಿಯ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ಕಾಣಬಹುದು. ஏனென்றால் பயம் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடியாது, அவரே முன்னே வந்து நின்றாலும் கூட அதை நம்மால் உணர முடியாது. இதை சீசர்களுடைய அந்த படவிலே அவர்கள் பயந்த அந்த அனுபவத்தின் மூலமாய் கற்றுக்கொள்கிறோம். ಒಂದು ವೇಳೆ ಭಯ ನಮ್ಮನ್ನು ನಿಯಂತ್ರಿಸುವುದಾದರೆ, ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಂಭವಿಸುವುದಾದರೆ, ನಾವು ಕರ್ತನು ಬಂದು ನಮ್ಮ ಮುಂದೆ ನಿಂತುಕೊಳ್ಳುವುದಾದರೂ ಸಹ ನಾವು ಗುರುತಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. ಶಿಷ್ಯರು ಅವರು ದೋಣಿಯಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿ ಹೋದಾಗ ಅವರು ಹೆದರಿದ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಈ ಒಂದು ಘಟನೆಯಿಂದ ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳಬಹುದು. மேலும் பயம் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது அநேக தவறான முடிவுகளை எடுப்பதற்கும் அது நம்மை தூண்டுகிறதாக இருக்கிறது. ಕೆಲವು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಭಯ ನಮ್ಮನ್ನು ನಿಯಂತ್ರಿಸುವುದಾದರೆ ತಪ್ಪಾದ ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಪ್ರೇರೇಪಿಸುತ್ತದೆ. சரி, இன்றைக்கு நாம் எதை கண்டெல்லாம் பயப்படுகிறோம்? ನಾವು ಯಾವ ವಿಷಯಗಳನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡುತ್ತೇವೆ? ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெவ்வேறு விதமான அனுபவங்கள் இருக்கும்.
ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಜೀವನದಲ್ಲಿ ಅವರವರ ಒಂದು ಅನುಭವ ಬೇರೆ ಬೇರೆ ಆಗಿರುತ್ತೆ. ஒரு சிலருக்கு தங்களுடைய பலவீனம் மற்றும் நோய்களை குறித்து அவர்களுக்கு பயம் இருக்கலாம். ಕೆಲವರಿಗೆ ತಮ್ಮ ಒಂದು ಬಲಹೀನತೆ ತಮ್ಮ ಅನಾರೋಗ್ಯದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಭಯಪಡುತ್ತಾರೆ. சிலருக்கு தங்களுடைய வேலையை குறித்ததான ஒரு பயம் இருக்கலாம். ಇನ್ನು ಕೆಲವರಿಗೆ ತಮ್ಮ ಒಂದು ಕೆಲಸದ ನಿಮಿತ್ತವಾಗಿರುವ ಭಯ ಇರುತ್ತದೆ. பெற்றோர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகள் அவர்களின் எதிர்காலத்தை குறித்த பயம். ಪೋಷಕರಿಗೆ ತಮ್ಮ ಒಂದು ಮಕ್ಕಳ ಒಂದು ಭವಿಷ್ಯದ ಕುರಿತಾಗಿ ಭಯ ಇರುತ್ತದೆ. இன்னும் சிலருக்கு தேவனுக்கு காத்திருக்கும் பொழுது இருக்கிறதான ஒரு பயம். ಇನ್ನು ಕೆಲವರು ದೇವರಿಗಾಗಿ ಕಾಯ್ದಿರುವ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿರುವ ಒಂದು ಭಯ ಉಂಟಾಗಬಹುದು. இன்னும் சிலருக்கு அந்த விஷயம் நடந்தே இருக்காது, ஆனால் நடந்து விட்டால் என்ன செய்வது என்கிற குறித்ததான ஒரு பயம். ಇನ್ನು ಕೆಲವರಿಗೆ ಆ ಒಂದು ಘಟನೆ ಸಂಭವಿಸದೇ ಇದೆ, ಆದ್ರೂ ಸಹ ಸಂಭವಿಸಿದ್ರೆ ಏನಾಗಬಹುದು ಎಂಬುದಾಗಿಯೂ ಒಂದು ಭಯ ಉಂಟು. இந்த விஷயம் நடந்தே இருக்காது, ஆனால் நடந்தால் என்ன செய்வது என்பதை குறித்ததான பயம். அப்படி செல்லும் பொழுதுதான் நான் இந்த பாடத்தை கற்றுக்கொண்டேன். ಅಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಉಂಟಾಗದೇ ಇದೆ, ಆದ್ರೆ ಉಂಟಾದ್ರೆ ಏನಾಗಬಹುದು ಎಂಬ ಒಂದು ಭಯ ಇದೆ. ಅಂತ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ದೇವೆ. இன்னும் சிலர் அந்த பலவீனங்கள் நோய்களினூடே செல்லுபவர்கள் கூட விசுவாசத்தோடு அதை எதிர்கொள்ளலாம். ஆனால் அந்த நோய் எனக்கு வந்துவிட்டால் என்ன செய்வது என்பதை பயந்து அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ಇಂಥ ಕೆಲವರು ಇಂಥ ಒಂದು ಅನಾರೋಗ್ಯ ಏನಾದರೂ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ಏನಾಗಬಹುದು ಎಂಬ ಒಂದು ಅದನ್ನು ಎದುರಿಸಬಹುದು, ಆದ್ರೂ ಸಹ ನನಗೆ ಸಂಭವಿಸುವುದಾದ್ರೆ ಏನಾಗಬಹುದು ಎಂಬ ಭಯದಲ್ಲಿ ಅವರು ಜೀವಿಸುತ್ತಾರೆ. சூழ்நிலை எதுவோ எப்படியோ உங்களுக்கும் தேவனுக்கும் அது தெரியும். ಪರಿಸ್ಥಿತಿ ಎಂತದಾಗಿರಬಹುದು ಅದು ನಿಮಗೂ ದೇವರಿಗೂ ತಿಳಿದಿದೆ. இதற்கு முன்பதாக அந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது நாம் விசுவாசிகள் பொதுவாக நம்மை டிஃபெண்ட் பண்ற ஒரு விஷயம், தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்காரு, எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ದೇವರು ನಮಗೆ ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ, ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. கண்டிப்பாக எச்சரிக்கைக்கும் பயத்திற்கும் மிகப்பெரியதான வித்தியாசம் இருக்கிறது. ಎಚ್ಚರಿಕೆಗೂ ಭಯಕ್ಕೂ ದೊಡ್ಡ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸ ಉಂಟು. அதை மட்டும் சொல்லிவிட்டு சம்பவத்தை பார்க்கும்படி போகலாம். ಈ ಒಂದು ಸಂಗತಿಯನ್ನು ಹೇಳಿ ನಾವು ಆ ಒಂದು ಘಟನೆಗೆ ನಾವು ಹೋಗೋಣ. எச்சரிக்கையாக இருப்பது, that will being cautious will stop us to listen to God. ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರುವುದಾದ್ರೆ ದೇವರ ಮಾತನ್ನು ಕಿವಿಗೊಡುವುದನ್ನು ನಾವು ನಿಲ್ಲಿಸಿಬಿಡುತ್ತೇವೆ. But fear rushes to go with our own thoughts. ಆದ್ರೆ ಭಯ ಇರುವುದಾದ್ರೆ ನಮ್ಮ ಒಂದು ಸ್ವಂತ ಆಲೋಚನೆಗೆ ಹೋಗುವ ಹಾಗೆ ಅದು ನಡೆಸುತ್ತದೆ. Being cautious brings God into the situation. ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರುವುದಾದ್ರೆ ಆ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ದೇವರನ್ನ ತರುವ ಹಾಗೆ ಬರಮಾಡುವ ಹಾಗೆ ಮಾಡುತ್ತದೆ. But fear leaves God out of it. ಆದ್ರೆ ಭಯ ಇರುವುದಾದ್ರೆ ದೇವರನ್ನು ಆ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಿಂದ ಹೊರಗೆ ಆಗುತ್ತದೆ. Being cautious will shrink the problem. ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರುವುದಾದ್ರೆ ಆ ತೊಂದರೆಯನ್ನು ಅದು ಕಡಿಮೆ ಮಾಡುತ್ತದೆ. But fear elevates the problem above God. ಆದ್ರೆ ಭಯ ಇರುವುದಾದ್ರೆ ಭಯ ಇದ್ದರೆ ಆ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ ಅಥವಾ ಪರಿಸ್ಥಿತಿ ಅದು ದೇವರಿಗಿಂತ ದೊಡ್ಡದಾಗಿ ಅದು ಕಾಣುತ್ತದೆ. Being cautious will give a peace. ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರುವುದಾದ್ರೆ ನಮಗೆ ಸಮಾಧಾನ ಕೊಡುತ್ತದೆ. But fear brings panic. ಆದ್ರೆ ಭಯ ಇದ್ದರೆ ಅದು ಒಂದು ಗಲಿಬಿಲಿಯನ್ನು ಒಂದು ತೊಂದರೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. எனவே நாம் அனாவசியமாக பயந்து கொண்டு நான் எச்சரிக்கையா இருக்கிறேன் என்று சாக்கு சொல்ல முடியாது. இது வேதத்தை அறியாத ஒரு விசுவாசி கூட இது இரண்டையும் நன்றாக வேறுபடுத்தி பார்க்க முடியும். ನಾವು ದೇವ ವಾಕ್ಯ ಜ್ಞಾನ ಇರುವವರು ಈ ಎರಡು ವಿಷಯಗಳನ್ನು ಅವರ ವ್ಯತ್ಯಾಸ ಏನೆಂಬುದಾಗಿ ತಿಳುಕೊಂಡು ನಾವು ಇರಬೇಕು. சரி, இப்பொழுது நம்முடைய சம்பவத்திற்குள்ளாக போகலாம். ஒரு ராஜாவுடைய வாழ்க்கை. இந்த சம்பவம் நம் பல நூறு முறை இந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். ಒಬ್ಬ ರಾಜನ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆದ ಘಟನೆಯನ್ನು ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡೋಣ. ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಇದರ ಕುರಿತಾಗಿ ಕೇಳಿರಬಹುದು, ನೀವು ಓದಿರಬಹುದು. ஆனால் நம்முடைய வேதத்தின் சிறப்பம்சம், நாம் எத்தனை முறை படித்திருந்தாலும் நாம் மீண்டும் மீண்டும் அதை படிக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் அது வெவ்வேறு பாடங்களை நமக்கு கற்றுத் தருகிறது. ಆದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯದ ಒಂದು ವಿಶಿಷ್ಟತೆ ಏನೆಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಪ್ರತಿ ಬಾರಿ ಆ ವಾಕ್ಯ ಭಾಗವನ್ನು ಓದುವಾಗ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿರುವ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ಅನುಸಾರವಾಗಿ ಬೇರೆ ಬೇರೆ ಆಲೋಚನೆಗಳು ನಮಗೆ ತರುವಂತದ್ದಾಗಿದೆ. ಇದು ಬೇರೆ ಯಾರಲ್ಲ, ದೇವರುடைய இருதயத்துக்கு அடுத்த தாவீது. ಈ ಒಬ್ಬ ಅರಸನು ಯಾರೆಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ದೇವರ ಹೃದಯಕ್ಕೆ ಒಪ್ಪುವ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಾದ ದಾವೀದನು. தாவீது எப்படியாக இந்த பயம் தரும் சூழ்நிலையை ஆவிக்குரிய ரீதியிலே கையாண்டார்? ಭಯ ಉಂಟು ಮಾಡುವ ಈ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಆತ್ಮಕ್ಕನುಸಾರವಾಗಿ ಹೇಗೆ ಎದುರುಗೊಂಡನೆಂಬುದಾಗಿ ನಾವು ದಾವೀದನ ಜೀವಿತದಲ್ಲಿ 1 ಸಾಮುವೇಲ್ 17వ ಅಧ್ಯಾಯ, 1 Samuel chapter 17, 1 ಸಮುವೇಲ 17ನೇ ಅಧ್ಯಾಯ verse 11. 11ನೇ ವಚನ. ಸೌಲನು ಎಲ್ಲ ಇಸ್ರಾಯೇಲ್ ಆ ಫಿಲಿಷ್ಟಿಯನ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿ ಬಹಳವಾಗಿ ಭಯಪಟ್ಟರು. ಅವರ ಎದೆ ಒಡೆದು ಹೋಯಿತು.
நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ಈ ವಾಕ್ಯ ಭಾಗದ ಹಿನ್ನೆಲೆ ನಮಗೆ ಪರಿಚಯವಿದೆ. அங்கு பெலிஸ்தனாகிய கோலியாத் வந்து இஸ்ரவேலர்களையும் அவர்களுடைய வீரர்களையும் குறித்து தினமும் 40 நாள் அளவும் அவன் வந்து அங்கு அவர்களை போர் கலைத்து ஏளனம் செய்ததை பார்க்கிறோம். ಫಿಲಿಸ್ಟಿಯ ದೇಶಕ್ಕೆ ಸೇರಿದ ಗೊಲ್ಯಾತನು ಆತನು ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ಮತ್ತು ಇಸ್ರಾಯೇಲರ ವೀರರನ್ನು ಪ್ರತಿದಿನ ಮುಂದೆ ಬಂದು ಅದನ್ನು ಪರಿಹಾಸ ಮಾಡಿ ಈ ರೀತಿಯಾಗಿ 40 ದಿನ ಅವರನ್ನು ಪರಿಹಾಸ ಮಾಡಿದರು. அவனை கண்டு சவுலும் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் ஒரு பயம் வந்தது. ಈ ಒಬ್ಬ ಗೊಲ್ಯಾತನನ್ನು ಕಂಡು ಸೌಲನು ಮತ್ತು ಎಲ್ಲ ಇಸ್ರಾಯೇಲರು ಹೆದರಿದವರಾದರು. உண்மையிலே பயப்படுகிறதான ஒரு சூழ்நிலை தான். ನಿಜವಾಗ್ಲೂ ಒಂದು ಭಯ ತರುವ ಒಂದು ವಿಷಯವಾಗಿದೆ. கோலியாத்தை குறித்து படிக்கும் பொழுது உண்மையிலே அது பயம் தரக்கூடிய ஒரு மனிதன் தான் அவன். ಗೊಲ್ಯಾತನ ಕುರಿತಾಗಿ ನಾವು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ ನಿಜವಾಗ್ಲೂ ಆ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಭಯವನ್ನು ಹುಟ್ಟಿಸುವ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ದಾನೆ. ஆனால் தாவீது இந்த சம்பவத்திற்குள்ளே வரும்பொழுது சூழ்நிலை மாறுகிறது. ಆದರೆ ಈ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ದಾವೀದನು ಬರುವಾಗ ಎಲ್ಲ ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತದೆ. 17வது அதிகாரம் chapter 17 verse 46 and 50. 17ನೇ ಅಧ್ಯಾಯ 46ನೇ ವಚನ ಮತ್ತು 50ನೇ ವಚನ. ಆತನು ಈ ಹೊತ್ತು ನಿನ್ನನ್ನು ನನ್ನ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವನು. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕೊಂದು ನಿನ್ನ ತೆರೆಯನ್ನು ಕಡಿದು ಹಾಕಿ ಫಿಲಿಸ್ಟೀನ ಸೈನ್ಯದ ಶವಗಳನ್ನು ಮೃಗ ಪಕ್ಷಿಗಳಿಗೆ ಹಂಚಿಕೊಡುವೆನು. ಇದರಿಂದ ಇಸ್ರಾಯೇಲೊಳಗೆ ದೇವರಿರುತ್ತಾನೆಂಬುದು ಭೂಲೋಕದವರಿಗೆಲ್ಲ ತಿಳಿದು ಬರುವುದು. ಅವನು ಬೋರಲು ಬಿದ್ದನು. ಕೂಡಲೇ ಅವನು ಹೋಗಿ ಆ ಫಿಲಿಸ್ಟೀನ ಮೇಲೆ ನಿಂತು ಅವನ ಕತ್ತಿಯನ್ನು ಹಿರಿದು ಅದರಿಂದಲೇ ಅವರ ತೇರನ್ನು ಕಡಿದು ಅವರನ್ನು ಸಾಯಿಸಿದನು. சரி, இங்கு தாவீது இதை எப்படியாக ஆவிக்குரிய ரீதியிலே போராடுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். தாவீதನು ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಗೆ ಹೋರಾಡಿದನೆಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. அவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். ದಾವೀದನು ಹೇಳುವ ಮಾತು, ಆತನು ಕರ್ತನು ಇವತ್ತು ನಿನ್ನನ್ನು ನನ್ನ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವನು. உன் தலையை உன்னை விட்டு வாங்குவேன் என்று சொல்லுகிறார். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕೊಂದು ನಿನ್ನ ತಲೆಯನ್ನು ಕಡಿದು ಹಾಕುವೆನು. 50வது வசனத்திலே வாசிக்கிறோம், தாவீதின் கையில் பட்டயம் இல்லாது இருந்தது. 50ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಅವನ ಕೈಯಲ್ಲಿ ದಾವೀದನ ಕೈಯಲ್ಲಿ ಕತ್ತಿ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. தலையை வாங்க போகிறேன் என்று சொல்லுகிறான் தாவீது, ஆனால் அவனுடைய கையிலே பட்டயம் இல்லை. ದಾವೀದನು ಹೇಳುವ ಮಾತು, ನಿನ್ನ ತಲೆಯನ್ನು ಕಡಿದು ಹಾಕುವೆನೆಂಬುದಾಗಿ. ಆದರೆ ದಾವೀದನ ಕೈಯಲ್ಲಿ ಕತ್ತಿ ಇರಲಿಲ್ಲ. அது எப்படி தாவீதால் முடிந்தது என்றால் 47வது வசனத்தை வாசிக்கலாம். verse 47. ಇದು ಹೇಗೆ ಸಾಧ್ಯವಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ 47ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡೋಣ. ಯೆಹೋವನು ಈಟಿ ಕತ್ತಿಗಳಿಲ್ಲದೆ ರಕ್ಷಿಸಬಲ್ಲನೆಂಬುದು ಇಲ್ಲಿ ಕೂಡಿದವರಿಗೆಲ್ಲ ಗೊತ್ತಾಗುವುದು. ಯಾಕೆಂದರೆ ಯುದ್ಧ ಫಲವು ಯೆಹೋವನ ಕೈಯಲ್ಲಿದೆ, ಆತ ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವನು. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்பதை தாவீது உணர்ந்தான். அதை தன்னுடைய செயலிலும் அவன் காண்பித்தான். ಯೆಹೋವನು ಈಟಿ ಕತ್ತಿಗಳಿಲ್ಲದೆ ರಕ್ಷಿಸಬಲ್ಲನೆಂದು ದಾವೀದನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡನು. ಅದು ತನ್ನ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನುಭವಿಸಿದನು. நாமும் இந்த வசனம் தாவீது சொன்ன இதே வசனம் நமக்கும் பைஹார்ட்டா தெரியும். தாவீது ಹೇಳಿದ ಮಾತು ಇದು ನಮಗೆ ಬಾಯ್ಪಾಠವಾಗಿ ಗೊತ್ತಿದೆ. நிறைய முறை பேசுறோம், நிறைய முறை இதை சொல்லி நாம ஜெபிக்கிறோம். ಅನೇಕ ಬಾರಿ ಇದರ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತೇವೆ, ಈ ಮಾತನ್ನು ಬಳಸಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. ஆனால் சூழ்நிலை வரும் பொழுது நாம் அதை எப்படி எதிர்கொண்டோம்? ಆದರೆ ಇಂಥ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ನಾವು ಹೇಗೆ ಎದುರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ? தாவீதுக்கு ஆப்ஷன் ஏ மட்டும்தான் அவர் வச்சிருந்தார். தேவன் ஈட்டியினாலும் பட்டயத்தினாலும் விடுவிப்பார், அந்த ஒரே ஆப்ஷனோட அவர் போனார். ಇವನು ಈಟಿ ಕತ್ತಿಗಳಿಲ್ಲದೆ ರಕ್ಷಿಸಬಲ್ಲನೆಂಬುದಾಗಿ ಒಂದೇ ಒಂದು ಆಯ್ಕೆಯಿಂದ ದಾವೀದನು ಹೋದನು. ஆனால் நாமும் இதை சொல்லுவோம், ஆனா நமக்கு ஆப்ஷன் ஏ பி சி டி கூட கொஞ்சம் ஆப்ஷன் சேர்த்து வச்சிருக்கோம். ನಾವು ಈ ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತೇವೆ, ಆದರೆ ನಮಗೆ ಎ ಬಿ ಸಿ ಡಿ ಈ ರೀತಿಯಾದ ಅನೇಕ ಆಯ್ಕೆಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುತ್ತವೆ. தேவன் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல அப்படின்னு ஜெபிச்சிருக்கு. ஆனா அந்த சூழ்நிலை வரும்பொழுது நம்ம கூட நம்முடைய சுய புத்தியாகிய ஒரு பட்டயத்தை எடுத்து கூட வச்சுட்டு கொண்டு போறோம். ಯೆಹೋವನು ಈಟಿ ಕತ್ತಿಗಳಿಲ್ಲದೆ ರಕ್ಷಿಸಬಲ್ಲನೆಂಬುದಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, ಆದರೆ ನಮ್ಮ ಒಂದು ಸ್ವಂತ ಬುದ್ಧಿಯಿಂದ ನಾವು ಅನೇಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕೆಲವು ಸಂಗತಿಗಳನ್ನು ವಸ್ತುಗಳನ್ನು ನಮ್ಮ ಸಂಗಡ ஏனென்றால் அந்த ஜெபத்திற்கு தேவன் ஒருவேளை இல்லை என்று பதில் சொல்லிவிட்டால் எனக்கு பிரியமானது எனக்கு கிடைக்காதோ என்ற பயம். ಒಂದು ವೇಳೆ ಆ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ದೇವರ ಒಂದು ಉತ್ತರ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ನನಗೆ ಇಷ್ಟವಾಗಿರುವ ವಿಷಯವು ನನಗೆ ದೊರಕದೇ ಇರುವುದಾದರೆ, ஒருவேளை நீ பொறுத்திரு என்று பதில் சொன்னாலும் நமக்கு அது கிடைக்குமோ கிடைக்காதோ என்கிறதான ஒரு பயம். ಒಂದು ವೇಳೆ ದೇವರು ನೀನು ಕಾದಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಉತ್ತರ ಕೊಡುವುದಾದರೆ
ನಮಗೆ ಆ ಒಂದು ಸಂಗತಿ ವಸ್ತು ನಮಗೆ ಸಿಗುತ್ತದೋ ಇಲ್ಲವೋ ಎಂಬುದಾಗಿರುವ ಒಂದು ಚಿಂತೆ. எனவே நாம் சுய புத்தியை பயன்படுத்தி நாம ஒரு திட்டத்தையும் வகுத்து கொண்டு போகலாம். அது நம்முடைய பட்டயமாக இருக்கலாம். ಈ ಕಾರಣದಿಂದ ನಾವು ಸ್ವಂತ ಬುದ್ಧಿಯಿಂದ ನಮ್ಮ ಒಂದು ಆಲೋಚನೆ ಮಾಡಿಕೊಂಡು ನಾವು ಹೋಗುತ್ತೇವೆ. ಅದು ನಮ್ಮಲ್ಲಿರುವ ಒಂದು ಕಥೆಯಾಗಿ ಇರುತ್ತದೆ. ஆனால் தாவீது அப்படி செய்யவில்லை. ಆದರೆ ದಾವೀದನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಲಿಲ್ಲ. ஆனால் அவன் அந்த போராட்டத்திலே வென்றான் என்பது நமக்கு தெரியும். ಆದರೆ ದಾವೀದನು ಆ ಹೋರಾಟದಲ್ಲಿ ಜಯಿಸಿದನು ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಗೊತ್ತಿದೆ. கர்த்தர் அவனுக்கு வெற்றியை தந்தார். பெலிஸ்தனுடைய தலை அவன் கையிலே இருந்தது என்று 57வது வசனத்திலே வாசிக்கிறோம். ಯೆಹೋವನು ಅವನಿಗೆ ಜಯವನ್ನು ಕೊಟ್ಟನು. 57ನೇ ವಚನದಲ್ಲಿ ಆ ಫಿಲಿಸ್ಟಿಯನ ತಲೆಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ದಾವೀದನು ಬಂದನು. இது தாவீதினுடைய ஒரு முதலாவது சம்பவம். ದಾವೀದನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಘಟನೆ ಇದಾಗಿದೆ. இரண்டாவது சம்பவம், ಎರಡನೇ ಘಟನೆ, தாவீதுக்கு மீண்டும் ஒருவரை அவன் பயப்படும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ದಾವೀದನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮತ್ತೊಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಭಯ ತರುವ ಒಂದು ವಿಷಯ ಉಂಟಾಗಿದ್ದು. 1 Samuel 18:11. 1 ಸಮುವೇಲ 18ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಚನ. ಆಗ ಸೌಲನು ದಾವೀದನನ್ನು ಗೋಡೆಗೆ ಹತ್ತಿಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ ತಿವಿತೆನೆಂದುಕೊಂಡು ಈಟಿಯನ್ನು ಎಸೆದನು. ದಾವೀದನು 2 ಸಾರಿ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡನು. இங்கு தாவீது அவருடைய உயிருக்கே ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில இருக்கிறான். இதுவும் மிகவும் யாரா இருந்தாலும் பயத்தை தருகிறதான ஒரு சூழ்நிலை. ಇಲ್ಲಿ ದಾವೀದನು ತನ್ನ ಒಂದು ಪ್ರಾಣದ ಕುರಿತಾದ ಒಂದು ಭಯ ಉಂಟಾಗಿದೆ. ಇಂಥ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯಾರಿದ್ದರೂ ಸಹ ಅವರಿಗೆ ಭಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ. இது இங்க என்ன நடந்தது என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ಈ ಒಂದು ವಾಕ್ಯದ ಹಿನ್ನೆಲೆ ಇದರ ಹಿಂದೆ ಏನು ನಡೆಯಿತು ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ತಿಳಿದಿದೆ. தாவீது அந்த பெலிஸ்தனை கொன்று அவர்களை முறியடித்த பிற்பாடு அவர்கள் வரும்பொழுது அங்கே ஒரு சில ஸ்திரீகள் ஒரு பாடலை பாடுகிறார்கள். ದಾವೀದನು ಫಿಲಿಸ್ಟಿಯನನ್ನು ಕೊಂದು ಹಾಕಿದ ನಂತರ ಆತನು ಹಿಂದಿರುಗಿ ಬರುವಾಗ ಇಸ್ರಾಯೇಲರ ಸ್ತ್ರೀಯರು ಒಂದು ಹಾಡನ್ನು ಹಾಡುತ್ತಾರೆ. ஒரு பாடல் பாடி தாவீதுடைய சந்தோஷத்திலே மண்ணலி போட்ட ஒரு சம்பவம். ಒಂದು ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ದಾವೀದನ ಒಂದು ಸಂತೋಷವನ್ನು ಕೆಡಿಸಿದ ಒಂದು ಸಂಗತಿ. இதுக்கப்புறம் தாவீது சுமார் ஒரு 13 வருடங்கள் அவர் படாத பாடுபட்டார். ಇದಾದ ನಂತರ ದಾವೀದನು ಸುಮಾರು 13 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಆತನು ತುಂಬಾ ಹಿಂಸೆಯನ್ನು ಅನುಭವಿಸಬೇಕಾಯಿತು. நாமும் கூட ஒரு சில சமயங்கள்ல கவனமா இருக்கணும். யார் வாழ்க்கையிலும் பாட்டு பாடி விட்டுறக்கூடாது. ನಾವು ಸಹ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಎಚ್ಚರಿಕೆ ಇರಬೇಕು. ಯಾರ ಒಂದು ಜೀವಿತವನ್ನು ಆ ಹಾಡನ್ನೇ ಅಥವಾ ನಾವು ಯಾರ ಜೀವಿತವನ್ನು ಕೆಡಿಸಬಾರದು. ಇಲ್ಲ நம்ம பாடுற பாட்டு இந்த 2 பேருக்குள்ள சண்டை வந்துடக்கூடாது. ನಾವು ಹಾಡುವ ಹಾಡು ಅಥವಾ ನಾವು ಹೇಳುವ ಮಾತುಗಳು ಬೇರಿಬ್ಬರ ಮಧ್ಯೆ ಯಾವೊಂದು ಜಗಳ ಉಂಟಾಗಬಾರದು. அது வேற பக்கமாக போயிடும். நம்ம திருப்பி கான்டெக்ஸ்ட் போடலாம். ಬೇರೆ ಕಡೆ ಹೋಗದೆ ನಮ್ಮ ಒಂದು ವಾಕ್ಯ ಭಾಗಕ್ಕೆ ಹಿನ್ನೆಲೆ ಬರೋಣ. சரி, இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே சவுல் அவன் மீது பொறாமை கொண்டு அவனை கொல்லும்படியாக பார்க்கிறான். அவன் மீது பயந்தான் என்று நாம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಸೌಲನು ಆತನು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿನಿಂದ ದಾವೀದನನ್ನು ಕೊಲ್ಲುವುದಕ್ಕೆ ಆತನು ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದನು. 12ನೇ ವಚನದಲ್ಲಿ ಆತನು ದಾವೀದನು ತನ್ನ ಒಂದು ಜೀವಿತಕ್ಕಾಗಿ ಪ್ರಾಣಕ್ಕಾಗಿ ಭಯಪಟ್ಟನು. ಸೌಲನು ದಾವೀದನನ್ನು ಕಂಡು ಆತನು ಭಯಪಟ್ಟನು. சரி, இப்போ தாவீது இந்த சூழ்நிலையில என்ன செய்யறான்? ಇಂಥ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ದಾವೀದನು ಮಾಡಿದ ಕಾರ್ಯ, தாவீது நல்ல ஒரு யுத்த வீரன். ದಾವೀದನು ಒಳ್ಳೆ ಯುದ್ಧ ವೀರನಾಗಿದ್ದನು. இப்பதான் ஃப்ரெஷ்ஷா ஒரு மிகப்பெரியதான ஒரு ಸಂಭವத்தை ನಿಗಲ್ತಿಟ್ಟು வந்திருக்கிறார். ಈಗ ತಾನೇ ಆತನು ದೊಡ್ಡ ಒಂದು ಘಟನೆಯಲ್ಲಿ ಆತನು ಜಯಿಸಿ ಬಂದವನಾಗಿದ್ದಾನೆ. அதிலிருந்து தாவீதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டுக்கும் ஆட்கள் இருக்காங்க. ಇದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ದಾವೀದನಿಗೆ ಬೆಂಬಲಿಸುವ ಕೆಲವು ಜನರು ಇದ್ದಾರೆ. அவங்களை கூட்டிக்கிட்டு சவுலுக்கு எதிராக அவரால் சண்டையிட்டு இருக்க முடியும். ಈ ಜನರನ್ನು ಸೇರಿಸಿಕೊಂಡು ದಾವೀದನು ಸೌಲನ ವಿರುದ್ಧವಾಗಿ ಹೋರಾಡಿರಬಹುದು. ஆனால் அவர் அதை செய்யவில்லை. ಆದರೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ದಾವೀದನು ಮಾಡಲಿಲ್ಲ. இப்படியான சூழ்நிலை வரும்பொழுது ஒரு விசுவாசி என்ன செய்ய வேண்டுமோ அதை மிகச் சரியாக தாவீது செய்தார். ಇಂಥ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿ ಏನು ಮಾಡಬೇಕು, ದಾವೀದನು ಆ ಕಾರ್ಯವನ್ನು ಸರಿಯಾಗಿ ಮಾಡಿದನು. 1 Samuel 19 ಒಂದು ಸಮುವೇಲನ ಪುಸ್ತಕ 19ನೇ ಅಧ್ಯಾಯ 18. ವಚನ. ದಾವೀದನು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ರಾಮದಲ್ಲಿದ್ದ ಸಾಮುವೇಲನ ಬಳಿಗೆ ಬಂದು ಸೌಲನು ತನಗೆ ಮಾಡಿದೆಲ್ಲವನ್ನು ತಿಳಿಸಿದನು. ಅವರಿಬ್ಬರು ಹೋಗಿ ಅಲ್ಲಿನ ಮಠದಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದರು. இங்க பார்க்கிறோம், தாவீது சாமுவேல் இடத்திற்கு போகிறார். ದಾವೀದನು ಸಮುವೇಲನ ಬಳಿಗೆ ಬಂದನು. சாமுவேல் நல்ல ஒரு தேவ மனிதன். ಸಮುವೇಲನು ಒಳ್ಳೆ ದೇವ ಮನುಷ್ಯನ. அது மாத்திரமல்ல, சாமுவேல் தான் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ಇದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಸಮುವೇಲನು
தாவீದನನ್ನು ರಾಜನಾಗಿ ಅಭಿಷೇಕಿಸಿದವನು. இதை மனதிலே கொண்டிருந்த தாவீது சாமுவேலிடம் சென்று, நீர்தான் என்னை அபிஷேகம் செய்கிறீர், இப்பொழுது எனக்கு சவுல் செய்கிறதை பாரும் என்று அவரிடத்திலே சென்று சொன்னார். ಈ ವಿಷಯವನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು ದಾವೀದನು ಸಮುವೇಲನ ಬಳಿಗೆ ಹೋಗಿ, ನೀನು ತಾನೇ ನನ್ನನ್ನು ರಾಜನಾಗಿ ಅಭಿಷೇಕಿಸಿದನು, ಈಗ ಸೌಲನು ನನ್ನನ್ನು கொல்லுவதற்கு ಹಿಂದಟ್ಟಿದ್ದಾನೆ, ಈ ವಿಷಯವನ್ನು ನೋಡಿ ಎಂಬುದಾಗಿ நாமும் இப்படிப்பட்டதான ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாகவும் தேவ பக்தியுள்ள மனிதர்களுடைய ஆலோசனையை கேட்கும்படியாகவும் நம்முடைய செவிகளை சாய்க்க வேண்டும் அல்லது அந்த இடத்திற்கு போக வேண்டும். ಇಂಥ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಂಭವಿಸುವಾಗ ದೇವರ ಒಂದು ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೂ ಮತ್ತು ದೇವ ಜನರ ಒಂದು ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೂ ಅವರ ಕಡೆಗೆ ನಾವು ಕಿವಿಗೊಡುವುದಕ್ಕೆ ನಾವು ಅವರ ಕಡೆಗೆ ಹೋಗಬೇಕು. ஆலோசனை நிறைய இருக்கு, ஆனா தேவ பக்தியுள்ள ஆலோசனையை கேட்கிறோமா அப்படிங்கறத கவனமா இருக்கணும். ಆಲೋಚನೆಗಳು ಅನೇಕ ಇರಬಹುದು, ಆದರೆ ದೇವರಿಗೆ ಅನುಸಾರವಾದ ಒಂದು ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೇಳುತ್ತಿದ್ದವು ಎಂಬುದಾಗಿ ನೋಡಬೇಕು. விசுவாசிகளா இருந்தாலுமே கூட அவர்கள் எல்லாருமே சரியான ஆலோசனை கொடுப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ಅವರು ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿದ್ದರೂ ಸಹ ಸರಿಯಾದ ಒಂದು ಆಲೋಚನೆ ಕೊಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಖಚಿತದಿಂದ ಇಲ್ಲದಿರಬಹುದು. தாவீது சரியான இடத்திற்கு சென்றார். ಆದರೆ ದಾವೀದನು ತಕ್ಕ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋದನು. நடந்தது என்ன? ಅಲ್ಲಿ ಮುಂದೆ ನಡೆದದ್ದು வாசிக்கலாம். 21வது வசனம். 21ನೇ ವಚನದಲ್ಲಿ, ಸೌಲನಿಗೆ ಈ ವರ್ತಮಾನ ಮುಟ್ಟಿದಾಗ ಅವನು ಬೇರೆ ಆಳುಗಳು ಕಳಿಸಿದನು. ಇವರು ಪರವಶರಾದರು. ಮೂರನೇ ಸರಿ ಇನ್ನೂ ಕೆಲವು ಮಂದಿಗಳ ಆಳುಗಳು ಕಳಿಸಿದರು. ಇವರು ಪರವಶರಾದರು. இங்கு சவுல் தாவீதை பிடிப்பதற்கு அங்கே சாமுவேலோடு இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு அவனை பிடிப்பதற்கு ஒரு சேவகரை 3 முறை அனுப்பினான். ಇಲ್ಲಿ ಸೌಲನು ದಾವೀದನ ಸಮುವೇಲನ ಬಳಿಯಲ್ಲಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದು ಆತನು 3 ಸಾರಿ ಆಳುಗಳನ್ನು ಕಳಿಸಿದನು. 3 முறையும் நடந்தது என்ன? 3 ಬಾರಿಯೂ ನಡೆದ ಸಂಗತಿ ಏನು? ஒரு சேவகர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், அதற்கு சாமுவேல் தலைவனாக அங்கு நின்று கொண்டிருந்ததை பார்க்கிறோம். ಇವರು 3 ಬಾರಿ ಅವರು ಹೋದಾಗ ಅವರು ಪರವಶರಾಗಿ ಅವರು ಪ್ರವಾದಿಸುವವರಾಗಿದ್ದರು. ಸೌಲನು ಅಲ್ಲಿ ಆತನ ಒಬ್ಬ ನಾಯಕನಾಗಿ ಆತನು சாமுவேல் அவனுக்கு தலைவனாக நின்று கொண்டிருந்தார். ಸಮುವೇಲನು ಅವರಿಗೆ ನಾಯಕನಾಗಿ ಆತನು ನಿಂತಿದ್ದನು. இதை கேள்விப்பட்ட சவுல் அவரே கிளம்பಿ வருகிறான். ಈ ವಿಷಯವನ್ನು ಕೇಳಿ ಸೌಲನು ಆತನು ಬರುತ್ತಿದ್ದಾನೆ. verse 24 24ನೇ ವಚನದಲ್ಲಿ, ತನ್ನ ಬಟ್ಟೆಗಳನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿ ಸಾಮುವೇಲನ ಮುಂದೆ ಪರವಶನಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಾ ಆ ದಿನ ಹಗಲಿರುಳು ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ಬಿದ್ದುಕೊಂಡಿದ್ದನು. ಆದುದರಿಂದ ಸೌಲನು ಪ್ರವಾದಿಗಳಾಗಿದ್ದನೋ ಎಂಬ ಗಾದೆ ಉಂಟಾಯಿತು. கடைசியாக வந்த சவுலும் தீர்க்க தரிசனம் சொல்லி அங்கு வஸ்திரம் இல்லாமல் சாமுவேலுக்கு முன்பதாக விழுந்திருந்தான் என்று வாசிக்கிறோம். ಕೊನೆಯದಾಗಿ ಬಂದ ಸೌಲನು ಸಹ ಆತನು ಪ್ರವಾದಿಸುವವನಾಗಿದ್ದು ಅಲ್ಲಿ ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ಬಿದ್ದುಕೊಂಡಿದ್ದನೆಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. தாவீதை கர்த்தர் அங்கு காத்துக் கொண்டார். ಇಲ್ಲಿ ದಾವೀದನನ್ನು ಯೆಹೋವನು ಸಂರಕ್ಷಿಸಿದನು. எல்லா விசுவாசிகள் நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் கண்டிப்பா வாழ்க்கையில நடந்திருக்கும் இல்லையா? ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇಂಥ ಘಟನೆ ನಡೆದಿರಬಹುದು. நம்மளும் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு வேகத்தோட இருந்தோம், என்ன ஒரு காரியம் வந்தாலும் தேவன் என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு விசுவாசத்தோட கடந்து போயிருக்கோம். ನಾವು ಸಹ ವಿಶ್ವಾಸದ ಜೀವಿತವನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿದಾಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತಾನೆ, ಎಲ್ಲ ಕಾರ್ಯವನ್ನು ನಮ್ಮ ವೇಗವಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿರುವ ಮನೋಭಾವನೆಯಲ್ಲಿದ್ದಿರಬಹುದು. ஆனால் நாட்கள் போக போக நாம் நம்முடைய விசுவாசம் குறைந்து நாம் அவரை சந்தேகிக்க தொடங்கியிருப்போம். ಆದರೆ ದಿನ ಕಳೆದ ಹಾಗೆ ನಮ್ಮ ಒಂದು ನಂಬಿಕೆ ಕಡಿಮೆಯಾಗಿ தேவரನ್ನು ಸಂಶಯಪಡುವ ಸ್ಥಿತಿ ಉಂಟಾಗಿರಬಹುದು. இன்றைக்கு பார்க்கும்போது நாம் நிறைய வசனங்கள் தெரிந்திருக்கும், நிறைய ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் சூழ்நிலைகள் வரும்பொழுது நாம் பயப்பட தொடங்குகிறோம். ಆದರೆ ನಾವು ಅನೇಕ ವಾಕ್ಯ ಭಾಗಗಳನ್ನು ಈಗ ಕಲಿತಿದ್ದರೂ ಸಹ ಅನೇಕ ವಿಷಯವನ್ನು ಕೇಳಿದರೂ ಸಹ ಏನಾದರೂ ಪರಿಸ್ಥಿತಿ ಉಂಟಾದಾಗ ನಾವು ಭಯಪಡುತ್ತೇವೆ. தாவீது ஆவிக்குரிய ரீதியிலே போராடினால் நீங்களும் நானும் கூட அதை போன்ற சம்பவங்களை நாம் வாழ்க்கையிலே உணர்ந்திருக்கிறோம். ದಾವೀದನು ಆತ್ಮೀಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋರಾಡಿದನು. ನಾವು ಸಹ ಇಂಥ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಎದುರುಗೊಂಡಿದ್ದೇವೆ. ಇದಕ್ಕೆ ಅப்புறம் நடந்தது என்ன? ಆದರೆ ಇದಾದ ನಂತರ ನಡೆದಿದ್ದೇನು? என்ன கேட்டால் தாவீது ஒரு சில நேரம் எப்படி சிந்திப்பது, தாவீது சவுலின் இடத்திலேயே தொடர்ந்து இருந்திருந்தால் அவன் மிகவும் பாதுகாப்பாக இருந்திருப்பானோ என்று சில சமயங்களிலே சிந்திக்க தோன்றுகிறது. ಈ ರೀತಿಯಾಗಿ ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಆಲೋಚನೆ ಬರುತ್ತದೆ, ಒಂದು ವೇಳೆ ದಾವೀದನು ಆ ಸೌಲನ ಸಂಗಡ ಇದ್ದಿದ್ರೆ ಆತನಲ್ಲಿ ಸುರಕ್ಷಿತವಾಗಿದ್ದಿರಬಹುದೇನೋ. ஆனால் தாவீது தொடர்ந்து அங்கு சாமுவேல் இடத்திலே இருக்கவில்லை.
அவர் ஏன் அங்கிருந்து போனார் என்கிற காரியம் நமக்கு தெரியவில்லை. ಒಂದ್ವೇಳೆ ದಾವೀದನ ಆತನು ಸಮುವೇಲನ ಬಳಿಯಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ರೆ ಸುರಕ್ಷಿತವಾಗಿರಬಹುದು, ಆದ್ರೆ ಸಮುವೇಲನನ್ನು ಬಿಟ್ಟು ಯಾಕೆ ಹೋದನು ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. 1 Samuel 20 verse 1 வாசிக்கலாம். ಒಂದು ಸಮುವೇಲನ ಪುಸ್ತಕ 20ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನ. தாவீதுடைய அந்த பயத்தின் காரியம் அல்லது அவனுடைய வீழ்ச்சி அங்கு தொடங்குகிறது. ಇಲ್ಲಿ ದಾವೀದನ ಒಂದು ಭಯ, ಆತನ ಒಂದು ಸೋಲ್ವಿಕೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭವಾಗಿದೆ. ದಾವೀದನು ರಾಮದ ಮಠದಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಯುನಾತನ ಬಳಿಗೆ ಬಂದು ಅವನಿಗೆ, ನಿನ್ನ ತಂದೆಯು ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ತೆಗೆಯಬೇಕಿದ್ದಿರ್ತಾನಲ್ಲ, ನಾನೇನು ಮಾಡಿದ, ನನ್ನ ಅಪರಾಧವೇನು, ನಾನು ಅವನಿಗೆ ಮಾಡಿದ ದ್ರೋಹ ಯಾವುದು ಅನ್ನಲು. தாவீது ஆவிக்குரிய ரீதியிலே போய் கொண்டிருந்தாலும் ஒரு சமயத்துல அவனுக்கு தன்னுடைய சுய புத்தியை பயன்படுத்த பார்க்கிறான். ದಾವೀದನು ಆತನ ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಿದ್ದರೂ ಸಹ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ತನ್ನ ಸ್ವಂತ ಬುದ್ಧಿಯನ್ನು ಉಪಯೋಗಿಸಿದನು. சமயத்தை கொண்டு நிறைய வசனங்கள் வாசிக்கவில்லை, அந்த ஒரு கான்டெக்ஸ்ட் மட்டும் சொல்லிட்டு ஒரு வசனமா வாசிட்டு அந்த தியானத்தை பார்த்துட்டு போறோம். ಸಮಯ ಇಲ್ಲದ ಕಾರಣದಿಂದ ಎಲ್ಲ ವಾಕ್ಯ ಭಾಗವನ್ನು ಓದಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಆ ಒಂದು ಹಿನ್ನೆಲೆಯನ್ನು ನಾವು ನೋಡಿಕೊಂಡೇ ಹೋಗೋಣ. இந்த 20வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அவனுடைய உயிர் நண்பனாகிய யோனத்தானை சந்தித்து அவன் மூலமாய் ஏதாவது செய்ய முடியுமா என்று சுயமாக இங்கு முடிவெடுக்கிறான். ಇಲ್ಲಿ 20ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ದಾವೀದನ ಸ್ವಂತ ಬುದ್ಧಿಯಿಂದ ತನ್ನ ಒಂದು ಪ್ರಾಣ ಸ್ನೇಹಿತನಾದ ಯೋನಾತನನ ಬಳಿಗೆ ಬಂದು ಅವನಿಂದ ಏನಾದರೂ ಸಹಾಯ ದೊರೆಯಬಹುದೇ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. ஆனால் அந்த சுய புத்தியின் மேல் அவன் சார்ந்த பொழுது அங்கு யோனத்தான் மூலமாக ஒரு யோனத்தானையும் பொய் சொல்லுகிறான். சவுல் என்னை கேட்டால் பெத்லெஹேமுக்கு போயிருக்கிறேன் என்று சொல்ல என்பதாக சொல்லுகிறான். ಇಲ್ಲಿ ದಾವೀದನ ಸ್ವಂತ ಬುದ್ಧಿಯನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡು ಯೋನಾತನನಿಂದ ಒಂದು ಸಹಾಯವನ್ನು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾನೆ. ಅಲ್ಲಿ ಯೋನಾತನನ್ನು ಸಹ ಸುಳ್ಳು ಆಡುವ ಹಾಗೆ ಆತನು ದಾವೀದನ್ನು ಪ್ರೇರೇಪಿಸಿ ಒಂದು ವೇಳೆ ಸೌಲನ್ನು ಕೇಳಿದಾಗ ನಾನು ಬೆತ್ಲೆಹೇಮಿಗೆ ಹೋಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳು ಎಂಬುದಾಗಿ ಯೋನಾತನಿಗೆ ತಿಳಿಸಿದನು. சுயமாக செயல்பட்டு யோனத்தான் மூலமாக அவன் அனுப்பின காரியம் அவனுக்கு நல்ல செய்தியாக திருப்பி வரவில்லை. ಆದರೆ ಸ್ವಂತ ಬುದ್ಧಿಯನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡು ಯೋನಾತನನ್ನು ಕಲಿಸಿದನು, ಆದರೆ ಆತನಿಗೆ ಹಿಂದಿರುಗಿ ಬಂದ ಒಂದು ಕಾರ್ಯವು ಆತನಿಗೆ ಅನುಕೂಲವಾಗಿರಲಿಲ್ಲ. யோனத்தான் மூலமாக அவனுக்கு கிடைத்த செய்தி, சவுல் இன்னும் அவன் மீது உக்கிர கோபமாக இருக்கிறான், எனவே நீர் இவ்விடமிருந்து போம் என்று சொல்லுகிறான். ಯೋನಾತನನಿಂದ ಆತನು ಕೇಳಿದ ಒಂದು ಸುದ್ದಿ ಏನೆಂದರೆ, ಸೌಲನು ಇನ್ನೂ ನಿನ್ನ ಮೇಲೆ ಕೋಪಗೊಂಡಿದ್ದಾನೆ, ನೀನು ಈ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ ಯೋನಾತನನು ಹೇಳಿದನು. இந்த செய்தி தாவீதை இன்னும் அதிக பயத்திற்கு உள்ளாக்கியது. ಈ ಒಂದು ಸುದ್ದಿಯನ್ನು ಕೇಳಿದಾಗ ದಾವೀದನು ಇನ್ನೂ ತುಂಬಾ ಭಯ ಹಿಡಿದವನಾದನು. நம்மளும் அநேக சமயங்களில் இது நம்முடைய மனித இயல்பு. ஒரு சம்பவம் வரும் பொழுது நான் அதை என்ன செய்ய முடியும், நம்ம கிட்ட அதை சரி பண்றதுக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் இருக்குன்னு நம்ம முதலாவது யோசிக்கிறோம். ನಾವು ಸಹ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇಂತಹ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ ಅಥವಾ ಭಯ ಉಂಟಾದಾಗ ನಾವು ನಮ್ಮ ಒಂದು ಸ್ವಂತ ಪ್ರಯತ್ನದಿಂದ ಏನೆಲ್ಲ ಮಾಡಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತೇವೆ. நம்ம தேவனை விட்டுட்டு நம்ம சுயத்துல சாரும்போது அது நிலைமையை இன்னும் மோசமாகும். ನಾವು ದೇವರ ಮೇಲೆ ಆತುಕೊಳ್ಳದೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ಆತುಕೊಳ್ಳುವುದಾದ್ರೆ ಆ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಇನ್ನೂ ಅದು ತುಂಬಾ ಕಠಿಣವಾಗಿ ಮಾಡುತ್ತದೆ. தாவீதுக்கு அதுதான் நடந்தது. ದಾವೀದನಿಗೂ ಇದೇ ಸಂಭವಿಸಿತು. Let's move to next chapter. ಮುಂದಿನ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬರೋಣ. 1 Samuel 21 verse 1. ಒಂದು ಸಮುವೇಲನ ಪುಸ್ತಕ 21ನೇ ಅಧ್ಯಾಯ 21ನೇ ವಚನ. ದಾವೀದನು ಊರಲ್ಲಿದ್ದ ಯಾಜಕನಾದ ಅಹೀಮೆಲೆಕನ ಬಳಿಗೆ ಬಂದನು. ಅಹೀಮೆಲೆಕನು ದಾವೀದನ ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ಎದುರುಗೊಂಡು, ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬನಾದರೂ ಇಲ್ಲವಲ್ಲ, ನೀನು ಒಬ್ಬನೇ ಬಂದಿದ್ದೇಕೆ ಎಂದು ಅವನನ್ನು ಕೇಳಲು, தாவீதுக்கு முதலாவது சவுல் கொல்ல முயற்சி செய்கிறான் என்று அவன் கண்டபோது அவன் சாமுவேல் இடத்திலே போனான். ಮೊದಲು ದಾವೀದನು ಸೌಲನು ನನ್ನನ್ನು ಕೊಲ್ಲುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದಾಗ ಸಮುವೇಲನ ಬಳಿಗೆ ಅವನು ಹೋಗಿರುವನು. இப்போ இரண்டாவது முறையும் அதே செய்தி தான் யோனத்தான் அவனுக்கு சொல்றான், சவுல் உன்னை கொல்ல போகிறான் என்று. ಎರಡನೇ ಬಾರಿಯೂ ಇಲ್ಲಿ ಯೋನಾತನನು ದಾವೀದನಿಗೆ ಹೇಳಿದ ಮಾತು, ಸೌಲನು ನಿನ್ನನ್ನು ಕೊಲ್ಲುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. ஆனால் தாவீது அதை சுய புத்தியின் மேல் சார்ந்தது நிமித்தமாக சாமுவேல் அவனுடைய ஞாபகத்துக்கு வரவில்லை, அங்கு அகிமெலேக்கு இடத்திற்கு ஓடி போகிறான். ಆದರೆ ಇಲ್ಲಿ ದಾವೀದನು ಸ್ವಂತ ಬುದ್ಧಿಯ ಮೇಲೆ ಆಶ್ರಯಿಸಿಕೊಂಡು ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಿರುವ ಕಾರಣದಿಂದ ಆ ಸಮುವೇಲನು ಆತನ ಒಂದು ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ, ಆದರೆ ಅಹಿಮೆಲೆಕನ ಬಳಿಗೆ ಬಂದನು. ಅವನು சாமுவேல் இடத்திற்கல்லவா அவன் போயிருக்க வேண்டும், ஒரு பாதுகாப்பான இடம். ಆತನು ಸಮುವೇಲನ ಬಳಿಗೆ ಹೋಗಿರಬೇಕು, ಅಲ್ಲಿ ಆತನು ಒಂದು ಸುರಕ್ಷಿತವಾದ ಒಂದು ಸ್ಥಳ ಅದಾಗಿತ್ತು. இப்பொழுது அகிமெலேக்கு இடத்திலே போனான். ಆದರೆ ದಾವೀದನು ಅಹಿಮೆಲೆಕನ ಬಳಿಗೆ ಬಂದನು. அகிமெலேக்கு இடத்திலே கேட்கிறான், ஏன் தனியாக வந்திருக்கிறீர் என்று. ಅಹಿಮೆಲೆಕನು ದಾವೀದನನ್ನು ಕೇಳಿದ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ, ಯಾಕೆ ನೀನು ಒಬ್ಬನೇ ಬಂದದೇಕೆ? இரண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம். ಎರಡನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ಓದಿದ್ದೇವೆ,
அதற்கு அவன் ஒரு பொய்யை சொல்கிறான். ಈ ಪ್ರಶ್ನೆಗೆ ಆತನು ಒಂದು ಸುಳ್ಳನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. ஒரு சீக்ரெட் ಮಿಷನ್ வந்திருக்கிறேன்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்கிறான். ಒಂದು ರಹಸ್ಯವಾದ ಒಂದು ಕಾರ್ಯದ ನಿಮಿತ್ತ ನಾನು ಬಂದಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಸುಳ್ಳಾಡಿದನು. பயம் அவனை பொய் சொல்ல தூண்டியது. ಆ ಭಯ ಅವನನ್ನು ಸುಳ್ಳಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರೇರೇಪಿಸಿತು. இந்த பயத்திற்கு கொடுக்கப்பட்ட விலை அதிகம். அதை தாவீது பின்னாடி அடுத்த அதிகாரத்தில் அதற்காக அவர் வருத்தப்படுகிறார். ಈ ಒಂದು ಭಯದ ನಿಮಿತ್ತ ಆತನು ದೊಡ್ಡ ಒಂದು ಪರಿಣಾಮವನ್ನು ಎದುರಿಸಬೇಕಾಗಿದ್ದು ಮುಂದಿನ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஏனென்றால் இந்த பொய்யின் நிமித்தமாக சுமார் 80 பேரை சவுல் கொன்று போட்டான், அகிமெலேக்கையும் அவனுடைய குடும்பத்தாரையும் சேர்த்து. ಇಲ್ಲಿ ಈ ಒಂದು ಸುಳ್ಳಿನ ನಿಮಿತ್ತ 80 ಜನರನ್ನು ಆತನು ಕೊಲ್ಲಬೇಕಾಯಿತು, ಅಹಿಮೆಲೇಕನನ್ನು ಮತ್ತು ಅವನ ಮಕ್ಕಳನ್ನು ಸೇರಿಸಿ. காரணம் தாவீதும் அவனுடைய பயத்தின் நிமித்தமாக அவனுடைய பொய். ದಾವೀದನು ತನ್ನ ಭಯದ ನಿಮಿತ್ತ ಆತನು ಹೇಳಿದ ಒಂದು ಸುಳ್ಳಿನ ದೆಸೆಯಿಂದ. எத்தனை பேருக்கு ஞாபகம் வருதுன்னு தெரியல. பழக்கமாவே பயம் வந்தாலே நாம் நம்மளா பொய்யை சொல்ல ஆரம்பிப்போம். ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಇಂಥ ಅನುಭವ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಭಯ ಇದ್ದಾಗ ನಮಗೆ ತಿಳಿಯದೆ ನಾವು ಸುಳ್ಳಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ತೇವೆ. நான் நிறைய சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி. ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾನು ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನು ಹೇಳಿದ್ದೇನೆ. அதற்கு அடுத்தபடியாக அவன் அகிமெலேக்கிடத்தில் என்ன கேட்கிறான்? 21 verse 21ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನದಲ್ಲಿ ಆತನು ಕೇಳಿದ ಒಂದು ವಿಷಯ. ದಾವೀದನು ಅಹಿಮೆಲೆಕನನ್ನು ಅರಸನ ಕಾರ್ಯವು ಅವಸರವಾಗಿದ್ದರಿಂದ ಕತ್ತಿಯನ್ನಾಗಲಿ ಬೇರೆ ಆಯುಧನಾಗಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಲು ಆಗಲಿಲ್ಲ. ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಜ್ಜಿಯಾಗಲಿ ಕತ್ತಿಯಾಗಲಿ ಇಲ್ಲವೋ ಎಂದು ಕೇಳಲು, இங்கு ஈட்டியாகிலும் பட்டயமாகிலும் உங்களிடத்துல இல்லையா என்று கேட்கிறார். ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಜ್ಜೆ ಆಗಲಿ ಕತ್ತಿ ಆಗಲಿ ಇಲ್ಲವೋ ಎಂದು ದಾವೀದನು ಕೇಳಿದನು. இதற்கு முன்பு பார்த்தோம், ஈட்டியினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல கர்த்தர் என்று சொன்னவர் தாவீது. ಇದಕ್ಕೆ ಹಿಂದಿನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿದ ಹಾಗೆ ದಾವೀದನು ಹೇಳಿದ ಮಾತು, ಇವನು ಈಟಿ ಕತ್ತಿಗಳಿಂದ ಇಲ್ಲದೆ ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ ಅದನ್ನು ಬಲವನಾಗಿದ್ದಾನೆ. அதே தாவீது தான் இங்கு ஈட்டியையும் பட்டயத்தையும் தேடுகிறார். ಆದರೆ ಅದೇ ದಾವೀದನು ಇಲ್ಲಿ ಒಂದು ಬರ್ಜಿಯಾಗಿ ಅಥವಾ ಬರ್ಜಿನಾಗಲಿ ಅಥವಾ ಕತ್ತಿಯು ಇಲ್ಲವೋ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. Fear deceives us and it will make us to drift away from God. ಭಯವು ನಮ್ಮನ್ನು ವಂಚಿಸುವಂತದಾಗಿದೆ ಮತ್ತು ದೇವರಿಂದ ದೂರ ಮಾಡುವಂತದಾಗಿದೆ. தன்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தாவீது மறந்து போய் ஈட்டியையும் பட்டயத்தையும் தேடிக்கொண்டிருக்கிறார். ತನ್ನ ದೇವರು ಎಂತವನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ದಾವೀದನು ಮರೆತು ಹೋಗಿ ಈಗ ಬರ್ಜಿ ಅಥವಾ ಈಟಿಯನ್ನು ಅದನ್ನು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾನೆ. சரி, அதுக்கு அதோடு அங்கு நிற்கவில்லை. வசனம் 9 வாசிக்கலாம். verse 9. 9ನೇ ವಚನವನ್ನು ಸಹೋದರನ ಕೇಳಲು ಅವನು, ನೀನು ಎಲ ತಗ್ಗಿನಲ್ಲಿ ಕೊಂದು ಹಾಕಿದ ಫಿಲಿಷ್ಟಿಯನಾದ ಗೊಲಿಯಾತನ ಕತ್ತಿಯು ಒಂದು ಬಟ್ಟೆಯಲ್ಲಿ ಸುತ್ತಲ್ಪಟ್ಟು 7 ದಿನ ಹಿಂದೆ ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ಬೇಕಾದರೆ ಅದನ್ನು ತೆಗೆದುಕೋ, ಅದರ ಹೊರತು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬೇರೊಂದಿಲ್ಲ ಎಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟನು. ದಾವೀದನು ಅದಕ್ಕೆ ಸಮಾನವಾದದ್ದು ಮತ್ತೊಂದಿಲ್ಲ, ಅದನ್ನೇ ಕೊಡು ಎಂದು ಹೇಳಿ ತೆಗೆದುಕೊಂಡನು. அதற்கு நிகர் இல்லை வாசிக்கிறோம். ಅದಕ್ಕೆ ಸಮಾನವಾದದ್ದು இல்லைன்னு சொல்லி வாசிக்கிறோம். ದಾವೀದನು ಅದಕ್ಕೆ ಸಮಾನವಾದದ್ದು ಮತ್ತೊಂದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. நீங்க அண்டர்லைன் பண்ற பழக்கமா இருந்துச்சுன்னா, அங்க பெலிஸ்தன் கூட போகும்போது அவன் கையிலே பட்டயம் இல்லை என்கிறத அந்த ஒரு விஷயத்தையும், இதற்கு பட்டயம் இருக்கிறதா என்கிறதான கேள்வியும், அதற்கு நிகர் இல்லை என்கிறதான வார்த்தையும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு அடிக்கடி அது பயன்படும். ನೀವೇನಾದರೂ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಗುರುತು ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ ಈ ವಾಕ್ಯ ಭಾಗಗಳನ್ನು ಗುರುತು ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ಮೊದಲು ಒಂದು ದಾವೀದನು ಗೊಲಿಯಾತನನ್ನು ಕೊಲ್ಲುವುದಕ್ಕೆ ಹೋದಾಗ ಅವನ ಕೈಯಲ್ಲಿ ಕತ್ತಿ ಇರಲಿಲ್ಲ, ಮತ್ತು ಈಗ ಆತನ ಅಹಿಮೆಲೆಕನ ಬಳಿಗೆ ಬಂದಾಗ ಒಂದು ಬರ್ಜಿಯೋ ಅಥವಾ ಕತ್ತಿಯೋ ಇಲ್ಲವೋ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿಕೊಂಡನು. ಮತ್ತು ನಂತರ ದಾವೀದನು ಹೇಳಿದ ಮಾತು, ಅದಕ್ಕೆ ಸಮಾನವಾದದ್ದು ಮತ್ತೊಂದಿಲ್ಲ. ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಗುರುತು ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ನಮಗೆ ಉಪಯೋಗವಾಗುತ್ತದೆ. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்த தாவீதுடைய வாழ்க்கையிலேயே பயம் என்னவெல்லாம் செய்கிறது என்று பாருங்கள். ದೇವರ ಹೃದಯಕ್ಕೆ ಒಪ್ಪುವ ಮನುಷ್ಯನಾದ ದಾವೀದನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಭಯ ಬಂದಾಗ ಏನೆಲ್ಲ ಸಂಭವಿಸುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. Fear creates a false reality. ಒಂದು ಭಯವು ಒಂದು ತಪ್ಪಾದ ಒಂದು ವಾಸ್ತವಿಕವಾದ ವಿಷಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. ஏனென்றால் தாவீதுக்கு இந்த பட்டயத்தை குறித்து நன்றாகவே தெரியும். ದಾವೀದನಿಗೆ ಈ ಕತ್ತಿಯ ವಿಷಯವಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದಿದೆ. அந்த பட்டயத்தை பார்த்தவுடன் அவனுக்கு சிந்தனைக்கு வந்திருக்க வேண்டிய காரியம் என்ன? ಈ ಒಂದು ಕಥೆಯನ್ನು ನೋಡಿದಾಗ ದಾವೀದನ ಆಲೋಚನೆಗೆ ಬಂದಿರಬೇಕಾದ ವಿಷಯವೇನು? அவன் அந்த காத்தூரானாகிய பெலிஸ்தன் ஞாபகத்துக்கு வந்திருக்க வேண்டும். ಫಿಲಿಸ್ಟಿಯನ ವೀರನಾಗಿರುವ ಗೊಲಿಯಾತನ ತನ್ನ ಮನಸ್ಸಿಗೆ ಬಂದಿರಬೇಕು. இந்த பட்டயமா
எனக்கு என்னுடைய பழைய சம்பவம் ஞாபகம் வந்திருக்கு, புத்தியீனமாய் செய்தேனே என்று சொல்லி அவன் தேவனிடத்திற்கு திரும்பி இருக்க வேண்டும். ಈ ಒಂದು ಕಥೆಯನ್ನು ನೋಡಿದಾಗ ಈ ಒಂದು ಕಥೆಯು ನಾನು ಹಿಂದೆ ನಡೆದ ಒಂದು ವಿಷಯವು ಆತನ ಆಲೋಚನೆಗೆ ಬಂದು ಆತನು ದೇವರ ಬಳಿಗೆ ಆತನು ಬಂದಿರಬೇಕಾಯಿತು. ஆனால் தாவீது சுயமாக முடிவெடுத்தது நிமித்தம் பயத்தினால் இப்பொழுது ஆட்கொள்ளப்பட்டிருக்கான். ದಾವೀದನ ಸ್ವಂತ ಬುದ್ಧಿಯಿಂದ ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಂಡ ಕಾರಣದಿಂದ ಈಗ ಆ ಒಂದು ಭಯದಿಂದ ನಿಯಂತ್ರಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿದ್ದಾನೆ. அந்த பயம் இந்த பிரச்சனையை தேவனை விட பெரியதாக காண்பிக்கிறது. ಈಗ ಆ ಒಂದು ಭಯವು ಆ ಒಂದು ತೊಂದರೆಯು ದೇವರಿಗಿಂತ ದೊಡ್ಡದಾಗಿ ಆತನ ಮುಂದೆ ಕಾಣುತ್ತಿದೆ. அப்படித்தான் அது ஒரு மாயை உண்டு பண்ணும். ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಮಾಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತದಾಗಿದೆ. எனவே அதை தீர்ப்பதற்கு தாவீதுக்கு ஏதாவது வேண்டும். அவன் இந்த பட்டயத்தை குறித்து அதற்கு நிகரில்லை என்று அதை பாராட்டுகிறான். ಈಗ ಆತನಿಗೆ ಏನಾದರೂ ಒಂದು ಬೇಕಾಗಿತ್ತು. ಈ ಒಂದು ಕಥೆಯನ್ನು ನೋಡಿದಾಗ ಇದಕ್ಕೆ ಸಮಾನವಾದದ್ದು ಮತ್ತೊಂದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೊಗಳುತ್ತಿದ್ದಾನೆ. ஆனால் உண்மை நிலை என்ன? ಆದರೆ ನಿಜವಾದ ವಿಷಯವೇನು? அந்த பட்டயம் அந்த பட்டயத்தின் சொந்தக்காரனையே காப்பாற்றவில்லை. ಕಾರಣ ಆ ಒಂದು ಕತ್ತಿ ಯಾರಿಗೆ ಸೇರಿತೋ ಅವನನ್ನೇ ರಕ್ಷಿಸಲಿಲ್ಲ. நம்ம தேடி பார்த்துருக்கோமா யாரையாச்சும் பிரச்சனை நடுவில்? ನಮ್ಮ ಒಂದು ತೊಂದರೆಯಲ್ಲಿ ಬೇರೆ ಏನಾದರೂ ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ಹುಡುಕುತ್ತಿದ್ದೆವು. நம்ம அநேக முறை நம்மை போல பலவீனம் உள்ள மனிதர்களை நோக்கி பார்க்கிறோம் நம்மை பிரச்சனையிலிருந்து விடுவிப்பதற்கு. ನಾವು ನಮ್ಮ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಹಾಗೆ ಬಲಹೀನರಾದ ಜನರ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಆ ಒಂದು ತೊಂದರೆಗೆ ಪರಿಹಾರವನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அவருக்கு ஃபோன் பண்ணலாம். அவர் மாதிரி யாரும் கிடையாது, அவருக்கு எல்லாமே தெரியும், இதுல இருந்து நம்ம அவர் விடுவிப்பார் என்று ஒரு சிலரை நாம் நினைவு கொள்கிறோம். ಏನಾದರೂ ತೊಂದರೆ ಬಂದಾಗ ಇವರಿಗೆ ಕರೆ ಮಾಡೋಣ, ಇವರ ಹಾಗೆ ಆ ತೊಂದರೆಯನ್ನು ಬಗೆಹರಿಸುವ ಬೇರೆ ವ್ಯಕ್ತಿ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅವರಿಗೆ ಕರೆ ಮಾಡುತ್ತೇವೆ. எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை வந்தப்போ நான் அதே மாதிரி தான் செஞ்சேன். ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಬಂದಾಗ ನಾನು ಇದೇ ರೀತಿಯಾಗಿ சூழ்நிலை வந்தப்போ என்னுடைய பழைய சீனியர்ஸ், உயர் அதிகாரிகள், மேனேஜர்கள் எல்லாருக்கும் நான் ஃபோன் பண்ணி என்னுடைய சூழ்நிலையை நான் சொன்னேன். ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಉಂಟಾದಾಗ ನನ್ನ ಮೇಲಧಿಕಾರಿ ವಿಚಾರಕರಿಗೆ ನಾನು ಕರೆ ಮಾಡಿ ನನ್ನ ಸನ್ನಿವೇಶವನ್ನು ಅವರೊಂದಿಗೆ ಹಂಚಿಕೊಂಡೆನು. ஏன்னா அவர்களுக்கு பெரிய பதவியில் இருக்கிறார்கள், அநேகருக்கு தெரியும், இதற்கு அவர்களிடத்தில் விடை கிடைக்கும் என்று நம்பினேன். ಯಾಕೆಂದ್ರೆ ಅವರು ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿದ್ದಾರೆ, ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಸ್ಥಾನಮಾನದಲ್ಲಿದ್ದಾರೆ, ಇದಕ್ಕೆ ಒಂದು ಪರಿಹಾರ ದೊರೆಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರಿಗೆ ಕರೆ ಮಾಡಿದೆ. ஆனால் சில மாதங்கள் சென்ற பிற்பாடு நான் உணர்ந்தேன் என்னை விட மோசமான நிலைமையில் அந்த நாட்டில் அவர்கள் இருந்தார்கள். ಆದರೆ ಕೆಲವು ತಿಂಗಳ ನಂತರ ನಾನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದು ಏನೆಂದರೆ ನನಗಿಂತ ಹೀನವಾದ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅವರು ಇದ್ದರು ಎಂಬುದಾಗಿ. சக விசுவாசிகளை அல்லது மனிதர்களிடத்தில் உதவி கேட்கலாம், ஆனால் தேவனை விட ಅದಕ್ಕೆ ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಕೊಡುக்கும் பொழுதுதான் பிரச்சனை அதிகமாகிறது. ನಾವು ಸಹ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಅಥವಾ ಇತರ ಜನರ ಬಳಿಯಲ್ಲಿ ಆಲೋಚನೆ ಏನಾದರೂ ಕೇಳಬಹುದು, ಅದು ತೊಂದರೆ ಇಲ್ಲ. ಆದ್ರೆ ಆ ಮನುಷ್ಯರಿಗಿಂತ ದೇವರನ್ನು ನಾವು ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. தேவனுக்கு விட அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது முதலாவது அவர்களிடத்திலே போய்விட்டு எல்லாவற்றையும் செய்த பிற்பாடு கடைசியிலே செய்கிற பிரயோஜனமும் இல்லை. ದೇವರಿಗಿಂತ ಆ ಒಂದು ಮನುಷ್ಯರಿಗೆ ನಾವು ಪ್ರಾಮುಖ್ಯತೆಯನ್ನು ಕೊಡುವುದಾದ್ರೆ ಅದರಿಂದ ಏನು ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. ಮೊದಲು ನಾವು ದೇವರ ಬಳಿಗೆ ನಾವು ಬರುವವರಾಗಿರಬೇಕು. அடுத்தபடியாக fear makes us to make foolish decisions. ಮತ್ತೊಂದು ವಿಷಯ ಏನಂದ್ರೆ ಭಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದಾದ್ರೆ ಮೂರ್ಖತನವಾದ ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಡೆಸುತ್ತದೆ. தாவீது அப்படியான ஒரு தீர்மானத்தை எடுத்தான். அடுத்தபடியாக ಮುಂದೆ ದಾವೀದನು ಸಹ ಇಂಥ ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದನು. verse 10 21ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನ. ದಾವೀದನು ಸೌಲನ ಭಯದಿಂದ ಅದೇ ದಿವಸ ಗತ್ ಊರಿನ ಅರಸನಾದ ಅಕೀಷನ ಬಳಿ ಓಡಿ ಹೋದನು. இந்த இடம் இங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? ಗತ್ ಊರು ಇದರ ಕುರಿತಾಗಿ ಕೇಳಿದ್ದೀರಾ? கோலியாத்துடைய ஊர். ಇದು ಗೊಲಿಯಾತನು ಸೇರಿದ ಒಂದು ಊರಾಗಿತ್ತು. கோலியாத்தோட பட்டயத்தை எடுத்துக்கிட்டு கோலியாத்தோட ஊருக்கே தஞ்சம் போராಡ್ತಾರೆ. ಈಗ ದಾವೀದನು ಗೊಲಿಯಾತನ ಕತ್ತಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಗೊಲಿಯಾತನ ಊರಿಗೆ ಅಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಹೋಗುತ್ತಿದ್ದಾನೆ. அதுக்கடுத்து என்ன நடந்தது? verse 12 ಮುಂದೆ 12ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಡೆದರೇನು? ದಾವೀದನು ಈ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳುತ್ತಲೇ ಗತ್ ಊರಿನ ಅರಸನಾದ ಅಕೀಷನಿಗೆ ಬಹಳವಾಗಿ ಹೆದರಿ ಅವನ ಸೇವಕರ ಮುಂದೆ ತನ್ನ ಬುದ್ಧಿಯನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಂಡು அங்க வாசிக்கிறோம். அங்க போன தாவீதை அங்க இருக்கிறதான ஜனங்கள் கண்டுகொண்டார்கள் அவன் யார் என்று. அப்பொழுது அவன் மிகவும் பயப்பட்டான் என்று 12வது வசனத்திலே வாசிக்கிறோம். ದಾವೀದನು ಈ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳುತ್ತಲೇ ಗತ್ ಊರಿನ ಅರಸನಾದ ಅಕೀಷನ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಹೆದರಿದನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ.
இந்த முடிவு அங்கு போன பொழுது அவனுடைய பயம் மிகவும் பயப்பட்டு என்று வாசிக்கிறோம். ಈ ಒಂದು ತೀರ್ಮಾನದ ದಿಸೆಯಿಂದ ಆತನು ಅಲ್ಲಿಗೆ ಹೋದನು, ಅಲ್ಲಿ ಇನ್ನೂ ತುಂಬಾ ಭಯಪಟ್ಟನು. அந்த முட்டாள்தனமான முடிவு அவனுடைய பயத்தை இன்னும் அதிகரித்தது. ಆತನು ಮೂರ್ಖತನದಿಂದ ತೆಗೆದುಕೊಂಡ ತೀರ್ಮಾನವು ಇನ್ನೂ ಹೆಚ್ಚು ಭಯಪಡುವ ಹಾಗೆ நம்முடைய வாழ்க்கையிலும் இதேதான் சம்பவிக்கும். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿಯೂ ಇದೇ ಸಂಭವಿಸಬಹುದು. நாம் பயத்திற்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அது நம்மை மோசமாக்கி கொண்டு செல்லும். ನಾವು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಭಯಕ್ಕೆ ಎಷ್ಟು ನಾವು ಸ್ಥಾನವನ್ನು ಕೊಡುತ್ತೇವೋ ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಅದು ನಮ್ಮನ್ನು ಒಂದು ಹೀನಾಯವಾದ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಅದು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ. சவுல் தாவீதை பார்த்து பயந்த பொழுது அவனை துரத்துவதிலே அவனுடைய நேரத்தை அதிகமாக செலவழித்தான். ಸೌಲನು ದಾವೀದನನ್ನು ನೋಡಿ ಹೆದರಿದನು, ಅವನನ್ನು ಓಡಿಸಿ ಬಿಡುವುದಕ್ಕೆ ಆತನು ಹೆಚ್ಚು ಸಮಯವನ್ನು ಕಳೆದನು. அவன் மட்டும் ஓடல. பின்னாடி பாத்தீங்கன்னா 24வது அதிகாரத்துல சுமார் 3000 ஜனங்களை கூட்டிக்கிட்டு தாவீதை துரத்தினதை நாம் வாசிக்கிறோம். 24ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ನಾವು ಬರುವಾಗ ಸೌಲನು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಆತನ ಸಂಗಡ 3000 ಜನರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ದಾವೀದನನ್ನು ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋದರು. அவனுடைய நேரம் பலன் மாத்திரம் அல்ல, அது கூட சேர்த்து 3000 பேருடைய நேரம், அவருடைய பலம், பொருட்செலவு இவ்வளவத்தையும் சவுல் விரயம் செய்தான். காரணம் மனிதன் மீது இருந்த பயம். ಇಲ್ಲಿ ಮನುಷ್ಯರ ಮೇಲಿಂದ ಒಂದು ಭಯದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಸೌಲನು ಅವನು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಅವನ ಸಂಗಡ 3000 ಜನರ ಅವರ ಒಂದು ಸಮಯ, ಅವರ ಒಂದು ಬಲವನ್ನು ಆತನು ಕ್ರಯ ಮಾಡಿದನು. சவுலும் தாவீதும் பயம் விசுவாசியுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் என்பதற்கு நல்ல ஒரு உதாரணம். ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ಭಯ ಇರುವುದಾದರೆ ಏನು ಸಂಭವಿಸುತ್ತದೆ ಎಂಬುದಕ್ಕೆ ಸೌಲನು ಮತ್ತು ದಾವೀದನು ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಮಾದರಿಯಾಗಿದ್ದಾರೆ. இன்னைக்கும் நீங்க சிந்திச்சு பாருங்கள், கடந்த சில நாட்களாக அல்லது மாதங்களாக என்ன காரியம் உங்களுடைய சிந்தையிலே ஓடிக்கொண்டிருக்கிறது? ನಿಮ್ಮ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿಯೂ ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ, ಕಳೆದ ತಿಂಗಳಲ್ಲಿ ಯಾವ ಒಂದು ಆಲೋಚನೆ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. எந்த காரியத்தை குறித்து நீங்கள் சிந்திப்பதற்கு அதிகமான நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ಯಾವ ವಿಷಯವಾಗಿ ಚಿಂತೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ, ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ಹೆಚ್ಚು ಸಮಯವನ್ನು ವೆಚ್ಚ ಮಾಡಿ ಚಿಂತೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಿ? அந்த சிந்தனைகள் உங்களை பயத்திற்குள்ளாக அழைத்து செல்கிறதா அல்லது பயத்திற்குள்ளாக இருக்கிறீர்களா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். ಆ ಒಂದು ಆಲೋಚನೆಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಆ ಒಂದು ಭಯಕ್ಕೆ ನಡೆಸುತ್ತಾ ಇದೆಯೋ, ಆ ಒಂದು ಭಯದಲ್ಲಿ ನೀವು ಇದ್ದೀರೋ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಪರೀಕ್ಷಿಸಬೇಕು. ஏனென்றால் பயம் விசுவாசனுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யும். ಯಾಕೆಂದ್ರೆ ಭಯ ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರುವುದಾದ್ರೆ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತದೆ. பயம் நம்மை மாத்திரம் பாதிக்காது, உங்களுடைய குடும்பத்திலே உங்கள் உடன் இருக்கிறவர்களை முதலாவது பாதிக்கும். ಭಯ ಇರುವುದಾದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇರುವವರನ್ನು ಸಹ ಅದು ಅವರ ಮೇಲೆಯೂ ಸಹ ಪರಿಣಾಮ ಬೀರುತ್ತದೆ. உங்களுடைய பயம் இன்னும் வளர்ந்து பெருமையானால் நீங்கள் சார்ந்திருக்கிற சபையும் அது பாதிக்கும். ನಿಮ್ಮ ಒಂದು ಭಯ, ನಿಮಗಿರುವ ಭಯ ಇದು ದೊಡ್ಡದಾದ್ರೆ ನೀವು ಇರುವ ಒಂದು ಸಭೆಗೂ ಸಹ ಅದು ಧಕ್ಕೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. எனவே பயம் உங்களோடு மாத்திரம் போகிற ஒரு காரியம் அல்ல, அது எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ಭಯ ಅದು ನಿಮ್ಮ ಒಂದು ಸಂಗಡ ಇರುವುದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಅದು ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಪರಿಣಾಮ ಉಂಟು ಮಾಡುವಂತದ್ದಾಗಿದೆ. ஏனென்றால் அது பயம் பரவக்கூடியது. ಯಾಕಂದ್ರೆ ಆ ಭಯವು ಹರಡುವಂತದ್ದಾಗಿದೆ. சரி, ஒருவேளை எல்லாருக்குமே பயப்படுகிற சூழ்நிலை இருக்கு, எங்களுக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கும். ஆனால் இந்த நாளிலே ஒரு தீர்மானம் இருக்கும். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ, ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ, ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆ ಭಯ ಉಂಟು ಮಾಡುವ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಇರಬಹುದು. ಆದ್ರೆ ನೀವು ನಾವು ಒಂದು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ஒருவேளை நீங்கள் உங்களை சோதிக்கும் பொழுது அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை அதிகமாக சிந்தித்து பயந்து அதற்காக அதிக நேரத்தை செலவழிப்பீர்களானால் என்ன செய்ய வேண்டும்? ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಭಯ ಇದ್ದು ಅದರ ಕುರಿತಾಗಿ ಆಲೋಚನೆ, ಚಿಂತೆ ಮಾಡಿ ಹೆಚ್ಚು ಸಮಯವನ್ನು ಅದರ ಮೇಲೆ ಕಳೆಯುತ್ತಿರುವುದಾದರೆ ಏನು ಮಾಡಬೇಕು? அதையும் தாவீது தான் சொல்கிறார். ಅದು ಸಹ ದಾವೀದನೇ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. இந்த தாவீது இந்த காத்தூரிலே சென்று அங்க இருக்கிறதான அந்த ஆகீஸ் ராஜாவுக்கு முன்பதாக அவன் பிடிபட்ட பொழுது அவன் எழுதின ಸಂಗೀತத்தின் ஒரு வசனத்தை நாம் தொடக்கத்திலே வாசித்தோம். ಇಲ್ಲಿ ದಾವೀದನು ಗದ್ಹೂರಿಗೆ ಹೋಗಿ ಆತನ ಆಕೀಷನ ಬಳಿಗೆ ಬಂದಾಗ, ಅಲ್ಲಿ ಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟಾಗ ಆ ಒಂದು ಭಯದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಒಂದು ಸಂಗೀತವನ್ನು, ಕೀರ್ತನೆಯನ್ನು ಬರೆದನು. ಆ ಕೀರ್ತನೆಯಿಂದ ನಾವು ಮೊದಲನೇದಾಗಿ ಓದಿದ ಒಂದು ವಾಕ್ಯ ಭಾಗ 56வது சங்கீதம் 56ನೇ ಕೀರ್ತನೆ. அவன் தன்னுடைய பயத்தின் நிமித்தமாக அவன் சென்ற சூழ்நிலையிலே அவன் தேவனை அப்பொழுது உணர்ந்தான். அப்பொழுது எழுதின ಸಂಗೀತம் தான் இந்த 56வது சங்கீதம். ದಾವೀದನ ಭಯದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ತಾನು ಹಾದು ಹೋದ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಆಗ ದೇವರನ್ನು ಕಂಡವನಾಗಿ ಅಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಬರೆದ ಒಂದು ಕೀರ್ತನೆ. மீண்டும் வாசிக்கலாம். Psalms 56:3. 56ನೇ ಕೀರ್ತನೆ 3ನೇ ವಚನ. ನನಗೆ ಹೆದರಿಕೆ ಉಂಟಾದಾಗ ನಿನ್ನನ್ನೇ ಆಶ್ರಯಿಸಿಕೊಳ್ಳುವೆನು. நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். ನನಗೆ ಹೆದರಿಕೆ ಉಂಟಾದಾಗ ನಿನ್ನನ್ನೇ ಆಶ್ರಯಿಸಿಕೊಳ್ಳುವೆನು. ಇದಕ್ಕೆ வேற எதுவும் சொல்யூஷன் இல்லை. ಇದಕ್ಕೆ ಬೇರೆ ಯಾವ ಒಂದು ಪರಿಹಾರವೂ ಇಲ್ಲ. இருந்தவரும் இருக்கிறவரும்
வருகிறவருமாகிய நம்முடைய நம்பிக்கையாகிய கிறிஸ்து இயேசுவை நம்புவதை தவிர, அவரிடத்திலே நம்முடைய நம்பிக்கையை வைப்பதை தவிர பயத்திலிருந்து விடுவதற்கு சொல்யூஷன். ಈ ಭಯದಿಂದ ಹೊರಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ಬೇರೆ ಯಾವ ಒಂದು ಪರಿಹಾರವೂ ಇಲ್ಲ. ನಿನ್ನೆ ಇವತ್ತು ನಾಳೆಯೂ ಎಂದಿಗೂ ಬದಲಾಗದೇ ಇರುವ ದೇವರ ಮೇಲೆ ನಾವು ಆಶ್ರಯಿಸಿಕೊಂಡಿರಬೇಕು. கொஞ்சம் சிரமமான விஷயம் தான், ஆனாலும் முடியாத விஷயம் இல்லை. இதை குறித்து நம்முடைய பலவீனங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது நம்மை கேட்கிற ஒரு ரட்சகர் நமக்கு இருக்கிறார். ಇದು ಕಠಿಣವಾದ ಒಂದು ಸಂಗತಿ ಆಗಿರಬಹುದು, ಆದರೆ ಅಸಾಧ್ಯವಾದದಲ್ಲ. ಆದರೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ದೇವರ ಮುಂದೆ ಇರಬೇಕು. நீங்கள் சமயம் கிடைக்கும் பொழுது 34வது சங்கீதத்தையும் வாசியுங்கள். 34:56 இது இரண்டுமே தாவீது அந்த காத்தூரிலே மாட்டிக்கொண்ட பொழுது அவன் தேவனை நோக்கி முறையிட்ட சங்கீதங்கள். 34ನೇ ಕೀರ್ತನೆ ಮತ್ತು 56ನೇ ಕೀರ್ತನೆ ಇವೆರಡನ್ನು ಸಮಯ ಇರುವಾಗ ನೀವು ಓದಬೇಕಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ದಾವೀದನು ಆ ಗರ್ಭೂರಿನಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡಾಗ ಆತನು ಬರೆದ ಕೀರ್ತನೆಗಳು. தேவன் இருதயத்துக்கு ஏற்ற தாவீது தான், ஆனாலும் பயந்த பொழுது பெரிய விளைவுகளை சந்தித்தார். ದಾವೀದನು ದೇವರ ಹೃದಯಕ್ಕೆ ಒಪ್ಪುವ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಾಗಿ